Hi guys, welcome to Rapidia. இன்னைக்கு நம்ம class 9th CBSE civics democratic politics chapter 1 what is democracy and why democracy explanation part 1 தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். Overview. What is democracy? What are its features? This chapter builds on a simple definition of democracy. Step by step we work out the meaning of terms involved in this definition. The aim here is to understand clearly the bare minimum features of a democratic form of government. After going through this chapter, we should be able to distinguish a democratic form of government from a non-democratic government. Towards the end of this chapter, we will step beyond this minimal objective and introduce a broader area of democracy. So, democracy என்ன அதோட ஃபீச்சர்ஸ்னா என்ன? ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்டரில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா ஒரு டெமோக்ரஸியோட ஒரு பேர் டெஃபினேஷன், அதாவது சின்னதாக ஒரு டெஃபினேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதோட மீனிங் இதோட டேர்ம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தி எய்ம் ஹியர் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி த பேர் மினிமம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல இருக்கிற மினிமம் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நமக்கு எய்ம் இந்த சாப்டரில். ஆஃப்டர் கோயிங் த்ரூ திஸ் சாப்டர் வி ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃப்ரம் நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டையும் நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும், அதை பிரிக்க முடியும். இது வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், இது நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியும். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சாப்டர் வி ஸ்டெப் பியாண்ட் திஸ் மினிமல் அப்ஜெக்டிவ் அண்ட் இன்ட்ரோடியூஸ் அ ப்ராடர் ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இந்த சாப்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி வந்து நல்லா ப்ராடாக பார்ப்போம். Democracy is the most prevalent form of government in the world today and it is expanding to more countries. But why is it so? What makes it better than other forms of government? That is the second big question that we take up in this chapter. So, democracy தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற நல்ல டைப் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட்டில் இதை யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பல கண்ட்ரிக்கு இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இது வந்து அடுத்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், அதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிக் கொஸ்டின் தட் வி டேக் பார்ட் இன் திஸ் சாப்டர். So what is democracy? You have already read about different forms of government on the basis of your understanding of democracy so far. Mentioning a few examples, write down some common features of democratic government, non-democratic government. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக டெமோக்ராட்டிக்னா என்ன, நான் டெமோக்ராட்டிக்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வந்து என்ன எழுதணும்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா என்ன, நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா என்ன. ஸோ இதை பற்றி நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைட் டிஃபைன் டெமோக்ரஸி. பிஃபோர் வி ப்ரொசீட் ஃபர்தர் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் டேக் நோட் ஆஃப் an objection by Mary. She does not like the way of defining democracy and wants to ask some basic question. A teacher, Matilda Lingdo, responds to her question as other classmates join the discussion. Ma'am, I don't like this idea. First we spend time discussing democracy and then we want to find out the meaning of democracy. I mean, logically shouldn't we have approached it in the other way around? Shouldn't that meaning have come first and then the example? So இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெமோக்ரஸியை வந்து நமக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும், ஸ்டூடெண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேரி, அவங்களோட டீச்சர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டில்டா லிங்டோ. அவங்க பேசுகிற கான்வர்சேஷனுக்குள்ளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் ஐ டோன்ட் லைக் திஸ் ஐடியா. ஃபர்ஸ்ட் வி ஸ்பெண்ட் டைம் டிஸ்கஸிங் டெமோக்ரஸி அண்ட் தென் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் the meaning of democracy. I mean, logically shouldn't we approach it the other way around? Shouldn't the meaning have come first and then the example? So அவங்க மேம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் எனக்கு இந்த ஐடியா பிடிக்கல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டெமோக்ரஸி பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெமோக்ரஸியோட மீனிங் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ லாஜிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மீனிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே எக்ஸாம்பிளை பார்த்துருக்கணும்னு கேட்குறாங்க. Lindo, I can see a point, but that is not how we reason in everyday life. We use words like pen, rain or love. Do we wait to have a definition of those words before we use them? Come to think of it, do you have clear definition of these words? It is only by using a word that we understand its meaning. Mary, but then why do we need definition at all? So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேம் வந்து டெமோக்ரஸியை வந்து ஃபஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினேஷன் பற்றி சொல்கிறாங்க. ஆனால்
இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷனை பார்த்து தானே எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு மேரி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உன்னோட பாயிண்ட் எனக்கு புரியுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்லையும் வந்து சாதாரணமாக சொல்கிறோம், நம்மளும் அதோட டெஃபினேஷனை ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பென், ரெயின், லவ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஃபினேஷன் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் டெஃபினேஷன் இருக்காது. ஸோ பெண்ணுக்கு ஏன் வந்து பெண்ணுன்னு பேர் வந்தது, ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் டெஃபினேஷனாக இருக்காது. இட் இஸ் ஒன்லி பை யூஸிங் அ வேர்ட் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங். ஸோ அதோட மீனிங் புரிஞ்சு ஒரு வார்த்தையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் அப்போ டெஃபினேஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாதிரி கேட்காங்க. We need a definition only when we come across a difficulty in use of word. We need a definition of rain only when we wish to distinguish it from, say, drizzle or cloudburst. The same is true for democracy. We need a clear definition only because people use it for different purposes. Because very different kinds of government are called themselves democracy. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் வந்து எப்போ தேவைன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டி வரப்போ. இப்போது ரெயினோட டெஃபினேஷன் வந்து எப்போ தேவைப்படும்னா சே, ட்ரிசல், க்ளவுட் பஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் மாதிரி தான். ஸோ அது எல்லாத்துக்கும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறப்போ நமக்கு ரெயினோட டெஃபினேஷன் இருந்தால் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டெமோக்ரஸிக்கும் நிறைய கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டோட்டலி டெமோக்ரஸியோட டிஃப்ரெண்ட், ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம டெமோக்ரஸியை பிரிக்கணும்னா நம்ம டெஃபினேஷன் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிபியாங், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர். பட் வை டு வி நீட் டு ஒர்க் ஆன் அ டெஃபினேஷன்? த அதர் டே யூ quoted Abraham Lincoln to us, democracy government of the people, by the people and for the people. We in Meghalaya always ruled ourselves. That is accepted by everyone. Why do we need to change that? ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து டெஃபினேஷனை ஒர்க் பண்ணணும்? அதாவது ஆப்ரஹாம் லிங்கன், நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் வந்து ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது டெமோக்ரஸி வந்து ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோட். அதாவது இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸின்னு சொல்லியிருக்காரு. நம்ம மேகாலயா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நம்மளே ரூல் பண்ணிக்கிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் நம்ம ஏன் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறான். Linda ma'am, I'm not saying we need to change it. I find this definition very beautiful, but we don't know if this is best way of defining unless we think about it ourselves. We must not accept saying something just because it is famous, just because everyone accepts it. So அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ஒன்றும் இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு இன்னும் பெஸ்ட் வேலை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒன்று ஃபேமஸாக இருக்குன்னா என்னென்ன அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே யோலாண்டா வந்து ஒரு புது கேரக்டர். மேம், கேன் ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் சம்திங்? வி டோன்ட் நீட் டு லுக் ஃபார் எனி டெஃபினேஷன். ஐ ரீட் சம்வேர் தட் democracy comes from a Greek word demokratia. In Greek, demos means people and kratia means rule. So democracy is ruled by people. This is the correct meaning. Where is the need to debate? So அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யோலாண்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர். அதாவது அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தையே டெபேட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுறாங்க. அதாவது ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க? ஸோ டெஃபினேஷனே தேவையில்லை. ஏன் இந்த இடத்துக்கு டெமோக்ரஸிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்குன்னா டெமோஸ், அதாவது டெமோஸ்னா டெமோக்ரேட்டியா, அதாவது இந்த டெமோக்ரஸி வந்து டெமோக்ரேட்டியான்னு சொல்கிறாங்க. அதாவது டெமோக்ரேட்டியான்னு வந்து பார்த்திங்கன்னா கிரீக் வார்த்தை. அந்த டெமோக்ரேட்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா டெமோஸ், அதாவது DEMOS, இது வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்னு அர்த்தம். அதுவே கிரெட்டியானா ரூல்னு அர்த்தம். ஸோ டெமோக்ரஸினா ரூல் பை பீப்புள்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு மீனிங்கே கிடச்சிடுச்சு. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்திருக்குன்னா அப்போ இதான் வந்து அதோட அர்த்தமாக இருக்கணும். லிங்கா மேம், தட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் வே ஆஃப் திங்கிங் அபவுட் திஸ் மேட்டர். ஐ வுட் ஜஸ்ட் சே தட் திஸ் does not always work. A word does not remain tied to its origin. Just think of computers. Originally they were used for computing, that is to say calculating very difficult mathematical sums. These were very powerful calculator, but nowadays very few use computer for computing sums. They use it for writing or for designing, for listening to music and for watching films. Words remain the same, but their meaning can change with time. In that case, it is very useful to look at the origins of word. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆரிஜின், அதோட ஒரு வேர்டோட ஆரிஜின் மூலிமா நம்மளால வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு வார்த்தைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லானவை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் வந்து எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அது வந்து கம்ப்யூட்டர்னு பேருங்க கம்ப்யூட்டிங். அதாவது கம்ப்யூட்டிங்னா
கால்குலேட்டிங்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேத்தமெட்டிக்கல் சம்ஸ் வந்து டக்குன்னு போட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் சம்ஸ் எல்லாம் போடுறதுக்காக கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த வெரி பவர்ஃபுல் கால்குலேட்டர்னு இருந்தது அப்போது. ஆனால் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வந்தால் இந்த இடத்துல நான் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல நான் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வந்தால் இந்த சம்மை போடுவேன்னு தான் சொல்ல முடியாது. அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து கேல்குலேஷன் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, அவங்க வந்து ரைட்டிங்க்கு, டிசைன் பண்ணுறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், ஆனால் அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Mary, ma'am, so basically that what are you saying is that there is no shortcut to our thinking about the matter ourselves. We have to think about its meaning and evolve a definition. Think of, ma'am, you got me right. Let us get on with it now. So மேரி என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ பேசிக்கலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ட்கட்டும் இல்லையா நம்ம யோசிக்கிறதுக்கு, நம்ம வந்து அதோட மீனிங்கையும் ஒரு டெஃபினேஷன் வந்து எவால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால இது புரிஞ்சுக்க முடியுமா என்ன பண்ணோம். ஆமாம், நம்ம வந்து ஒரு கரெக்டான டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் டெமோக்ரஸி வந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். Let us get back to our discussion on similarities and difference among government that are called democracies. One simpler factor common to all democracy is the government is chosen by the people. We could thus start with the simple definition. Democracy is a form of government in which the rulers are elected by the people. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸிஸ்னு சொல்கிறாங்க. ஒன் சிம்பிளர் ஃபேக்டர் காமன் டு ஆல் டெமோக்ரஸி. ஸோ எல்லா டெமோக்ரஸிஸ்க்கும் ஒரு சிம்பிளர் ஃபேக்டர் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட எலெக்ட் பண்ண ரூலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளால் எலெக்ட் ஆகப்படுறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரெக்டான ஒரு டெஃபினேஷன் எடுக்க முடியும். டெமோக்ரஸி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த ரூலர்ஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள். ஸோ பீப்புளாக எலெக்டான கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி. திஸ் இஸ் வெரி useful starting point. This definition allows us to separate democracy from forms of government that are clearly not democratic. The army rulers of Myanmar were not elected by the people. Those who happened to be in control of the army became the rulers of the country. People had to no say in this decision. Dictators like Pinochet, that is Chile, are not elected by the people. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியை அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து நம்மளால் ஈஸியாக கிளியர்லி பிரிக்க முடியுது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மியான்மர்லலாம் ஆர்மி ரூலர்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளால் எலெக்ட் ஆகப்படலை. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸ் ஆகிட்டாங்க அந்த கண்ட்ரியோட. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஹேட் நோ சே இன் த டெசிஷன். ஸோ இந்த டிசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு வந்து அதாவது மக்களால் எதுவுமே சொல்ல முடியாது. டிக்டேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரிகள் அவங்கெல்லாம், அதாவது பினாச்சிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிலேங்கிற நாட்டில் வந்து டிக்டேட்டர்ஷிப், அதாவது இவங்களே வந்து பார்த்திங்கன்னா பீப்புளால் எலெக்ட் பண்ண முடியாது, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. This also applies to monarchies. The kings of Saudi Arabia rule not because the people have chosen, because they have born to be in the royal family. So இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிக்டேட்டர்ஷிப் மட்டும் கிடையாது, மொனார்க்கிக்கும் வரும். ஏன்னா இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற கிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா மக்களும் அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பதவிக்கு வரல, அவர் ராஜபோரமையில் பிறந்திருக்காருங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து அவருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. This simple definition is not adequate. It reminds us that democracy is people rule. But if we use this definition in an unthinking manner, we would end up calling almost every government that holds an election a democracy. That would be very misleading. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த சிம்பிள் டெஃபினேஷன் மட்டும் ஒரு அடிக்கேட்டான ஒரு டெஃபினேஷனாக மாற முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா it reminds us that democracy is people rule. But if we use this definition in unthinking manner, we would end up calling almost every government that holds an election a democracy. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளெலாம் ஓட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு டெமோக்ரஸின்னு நமக்கு இந்த சிம்பிளான இது சொல்லுது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா அப்படி பார்க்குறப்போ நிறைய டெமோக்ரஸி இல்லாத கவர்மெண்ட் கூட டெமோக்ரஸிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மிஸ்லீடிங் வேயாக இருக்கும். As we shall find out in chapter 3, every government in contemporary world wants to be called a democracy, even if it is not so. That is why we need to carefully distinguish between a government that is a democracy and one that pretends to be one. We can do so by
understanding each word in this definition carefully and spelling out the features of democratic government. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டையும் வெறும் சாதாரண ஒரு கவர்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சாதாரண கவர்மெண்ட் வந்து டெமோக்ரஸி கிடையாது, ஆனால் அந்த டெமோக்ரஸி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டெண்ட் பண்ணும். ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம கரெக்டாக படித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இந்த டெஃபினேஷன் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ரஸி கவர்மெண்ட்டையும் டெமோக்ராட்டிக் மாதிரி நடிக்கிற கவர்மெண்ட்டையும் நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிபியாங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தால் அந்த கான்வர்சேஷன் வந்து ரிபியாங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி கிளாஸில் என்ன நடந்திருக்கு, வீட்டில் போய் சும்மா ஒர்க் வந்துருப்பாரு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா சும்மா சில கலெக்டட் சம் ஃபேமஸ் quotations on democracy. This time she did not mention the names of people who said or wrote this. She wants you to read this and comment how good or useful these thoughts are. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில காட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னு பார்க்கலாம். Democracy gives every man the right to be his own oppressor. Democracy consists of choosing your dictators after they told you what you think it is you want to hear. Man's capacity for justice making democracy possible, but man's inclination to injustice make democracy necessary. Democracy is a device that ensures we shall be governed no better than we deserve. All the ills of democracy can be cured by more democracy. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் கோட்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹை காய்ஸ், நான் அப்துல் ஹமால், வெல்கம் டு ரேபிடியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் அதாவது சிவிக்ஸில் சாப்டர் 1 வாட் இஸ் டெமோக்ரஸி, ஒய் டெமோக்ரஸியில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில டிஸ்கஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஒரு டெமோக்ரஸியோட ஒரு கரெக்டான மீனிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி வந்து எந்த நாடுகளோட எப்படி செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸியோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். We have started with a simple definition that democracy is a form of government in which the rulers are elected by the people. This raises many questions. Who are the rulers in this definition? Which official must be elected from any government to be called a democracy? Which decision may be taken by non-elected officials in a democracy? What kind of election constitutes a democratic election? What conditions must be fulfilled for an election to be considered democratic? Who are the people who can elect the rulers and get elected as rulers? Should this include every citizen on equal basis? Can a democracy deny some citizens this right? Finally, what kind of a form of government is democracy? So இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனில் டெமோக்ரஸி இஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த ரூலர்ஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள். ஸோ இந்த இடத்துல ரூலர்ஸ்னால் யார், இந்த டெஃபினேஷன் இருக்குது இந்த ரூலர்ஸ்னால் யார், விச் அஃபிஷியல் மஸ்ட் பி எலெக்டட் ஃபார் எனி கவர்மெண்ட் டு பி கால்டு டெமோக்ரஸி. ஸோ எந்த கவர்மெண்ட்டு டெமோக்ரஸின்னு கூப்பிடணும்னா ஸோ யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த எலெக்ட் பண்ணணும், எந்த அஃபீஷியல் வந்து எலெக்ட் பண்ணணும். வித் டெசிஷன் மே பி டேக்கன் பை நான் எலெக்டட் அஃபீஷியல்ஸ் இன் அ டெமோக்ரஸி. ஸோ எலெக்ட் பண்ணாமல் அஃபீஷியல்ஸ், அதாவது எலெக்ட் பண்ணாத அஃபீஷியல்ஸால் என்னென்ன டிசிஷன்லாம் எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் எலெக்ஷன் கான்ஸ்டியூஸ் அ டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். ஸோ எந்த டைப் ஆஃப் எலெக்ஷன், எப்படி வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தினா அது வந்து டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நம்ம வரும். What condition must be fulfilled for an election to be considered democratic? ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு எலெக்ஷன் வந்து டெமோக்ராட்டிக்காக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். Who are the people who can elect the rulers and get elected as rulers? ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸாக எலெக்ட் ஆக முடியும், இல்லைனா அவங்களே ரூலர்ஸ் எலெக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இன்க்ளூட் எவ்ரி சிட்டிசன் ஆன் ஈக்குவல் பேசிஸ். ஸோ எல்லா சிட்டிசன்ஸும் ஈக்குவல் பேசிஸில் இருக்குமா, இல்லைனா டெமோக்ரஸி வந்து சில சிட்டிசன்ஸ்க்கு இந்த ரைட் கிடையாதுன்னு சொல்லுமா. ஃபைனலி வாட் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் டெமோக்ரஸி. ஸோ கடைசியாக எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா டெமோக்ரஸி. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். கேன் எலெக்டட் ரூலர் டூ வாட் எவர் டே வாண்ட் இன் அ டெமோக்ரஸி. ஸோ எலெக்டட் ரூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியுமா. ஆர் மஸ்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வித் சம் லிமிட்ஸ். இஸ் இட் நெசசரி ஃபார் அ டெமோக்ரஸி டு ரெஸ்பெக்ட் சம் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்? Let us consider each of these questions with the help of some examples. So
ஒரு டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டட் ரூலர்ஸ் வந்து என்ன வேணும் சொல்கிறது நடக்கலனா, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎம், அவர் பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன், அதாவது ஏதாவது ஒரு சிட்டிசன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவரை வந்து கோப்படுறாருன்னா அவர் வந்து டக்குன்னு எடுத்து அவர் ஜெயிலில் போட முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாக்கு முன்னாடி கட்டுப்படணும். ஸோ அந்த இடத்துல கட்டுப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதுக்கு மாறு அவர் வந்து ஏதாவது செஞ்சாருன்னா அவர் வந்து செய்ய முடியாது. ஸோ அவர் மஸ்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வித் சம் லிமிட். ஸோ ஏதாவது ஒரு லிமிட்ஸ் இருக்குது நம்ம கவர்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அஃபீஷியல்ஸ்க்கும் ரைட்ஸ் வந்து லிமிட்டாக இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாரும் வேறு விஷயங்கள் செய்வாங்க. ஸோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாடே கொலாப்ஸ் ஆகிடும். Let us consider each of these question with the help of some examples. ஸோ சில எக்ஸாம்பிள் மூலமா இந்த ஈச் ஆஃப் த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இந்த பிக்சர் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து சொல்கிறார், நோ என்ட்ரி பிஃபோர் யூ ஃபில் தட் ஃபார்ம் அண்ட் பிகம் அ மெம்பர் இன் அல்பாத் பார்ட்டி. இஸ் தட் கிளியர்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெளியில் யார் நிற்கிறாங்க? டெமோக்ரஸி. உள்ளே இருந்து ஒரு அஃபீஷியல் சொல்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஜெயிலுக்கு மேலே என்ன போட்டிருக்கு? சிரியா. ஸோ சிரியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்பாத் பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டி வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பார்ட்டியும் அதோட சில அலைஸும். ஸோ அந்த பார்ட்டிஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்க முடியும். ஸோ அதாவது வந்து இந்த இடத்துல வந்து அந்த பார்ட்டியை சேராதவங்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளே அனுமதி இல்லை. ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி, அதாவது டெமோக்ரஸினால எல்லாம் நிறைய பார்ட்டி இருக்குது. அந்த பார்ட்டியில் மக்கள் எந்த பார்ட்டியை செலக்ட் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல டெமோக்ரஸியை நீங்கள் இந்த பார்ட்டியில் சேர்ந்தால் தான் இந்த இடத்துக்குள்ளே வர முடியும்னா அந்த இடத்துல டெமோக்ரஸி எப்படி வேலை செய்யும்? Do you think this cartoon would apply to China or Mexico? ஸோ சைனா அண்ட் மெக்சிகோஸை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனா அண்ட் மெக்சிகோவில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Major decision elected by leaders. In Pakistan, General Pervez Musharraf led a military coup in October 1999. He overthrew a democratically elected government and declared himself the chief executive of the country. So, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜர் டெசிஷன் பை எலெக்டட் லீடர்ஸ். ஸோ மேஜர் டெசிஷன் பை எலெக்டட் லீடர்ஸ்னால் அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்வேஸ் முஷரப். ஸோ இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து 1999 ஒரு மிலிட்ரி கூப் லெட் பண்ணுறாரு. அதாவது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை வந்து டோட்டலி அவர் வந்து அவரோட மிலிட்ரி மூலிமா வந்து டோட்டலி அப்படியே ஆக்குபை பண்ணுறாரு. He overthrew a democratically elected government. ஸோ அதாவது ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் தான் இருந்தது. ஆனால் அப்படியே அவர் ஓவர்த்ரூ பண்ணுறாரு. அப்புறம் அவரே வந்து பார்த்திங்கன்னா அவரை சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிக்கிறாரு. ஸோ அதாவது அவர்கிட்ட மிலிட்ரி சப்போர்ட் இருந்ததுனால அதாவது அவர் தான் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஹெட். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஒரு டெமோக்ராட்டிக் எலெக்டட் கவர்மெண்ட் வந்து டோட்டலாக ஓவர்த்ரூ பண்ணுறாரு. Later he changed his designation to president and in 2002 held a referendum in the country that granted him a 5 years extension. Pakistani media, human rights organization, democracy activities said that the referendum was based on malpractices and fraud. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னதானே சொல்லிக்கிறாரு. ஆனால் இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஏமாற்ற முடியும், நிறைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து லீகலாக அவரே மாற்றிக்கிறாரு. அதாவது அவர் வந்து பிரசிடெண்ட்டாக மாறுறாரு. ஸோ 2002 வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரண்டம், அதாவது ரெஃபரண்டம்னா வந்து எங்களுக்கு இந்த பிரசிடென்ட் வேணால் நாங்கள் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வேற ஒரு பிரசிடென்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறமும் அவர் தான் மறுபடியும் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கும்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 years எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாகிஸ்தானி மீடியா, ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெஃபரண்டம் வந்து வாஸ் பேஸ்ட் ஆன் மால் ப்ராக்டிசஸ் அண்ட் ஃப்ராட். அதாவது மால் ப்ராக்டிசஸும் ஃப்ராட் டெக்னிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி தான் இந்த ரெஃபரண்டம் வந்து அவர் வந்து வின் ஆயிருக்காரு. In August 2002, he issued a legal framework order that amended the constitution of Pakistan. ஸோ ஆகஸ்ட் 2002 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அப்போது இருந்த பாகிஸ்தானோட கான்ஸ்டியூஷன் இதை இப்போ புதுசாக ஒரு பாகிஸ்தானுக்கு கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆச்சு. அக்கார்டிங் டு திஸ் ஆர்டர் த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் த நேஷனல் அண்ட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ். த ஒர்க் ஆஃப் த சிவிலியன் கேபினெட் இஸ் சூப்பர்வைஸ்ட் பை அ National Security Council which is dominated by military officers. After passing this law, elections were held to be national and provincial assemblies. So Pakistan has had elections
elected representative has some power, but the final power rested with the military officials and General Parvez Musharraf himself. ஸோ 2012 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகலான ஃப்ரேம் ஒர்க்கை ஃப்ரேம் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஏமாத்தலாம் இருக்க முடியாது, ஒரு லீகலான ஃப்ரேம் ஒர்க்கை ஃப்ரேம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனும் பாகிஸ்தானுக்கு அமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அக்கார்டிங் டு திஸ் ஆர்டர் த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் த நேஷனல் அண்ட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளி. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டான், அப்போ நல்லவர் தான் நினச்சா இங்கே எக்ஸ்ட்ரா அவர் கொண்டு தூக்கி போகிறாரு. அதாவது அவர் வந்து நேஷனல் அண்ட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸை, அதாவது நம்ம லோக்சபா ராஜ்யசபா இந்த மாதிரி இருக்கிற நேஷனல் அண்ட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸை எப்போ தோணுதோ அப்போ டிஸ்மிஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பிரசிடென்ட்டை நீங்கள் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அதால் டிஸ்மிஸ் பண்ண முடியும். த ஒர்க் ஆஃப் த சிவிலியன் கேபினெட் இஸ் சூப்பர்வைஸ் பை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இந்த சிவிலியன் கேபினெட் அதாவது இந்த அசம்பிளிஸில் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், அவங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுங்கிற ஒரு கவுன்சில் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதாவது பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே என்ன பண்ணுறாங்க. இதில் யார் இருந்தாங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். ஸோ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்லேயும் இருந்தாங்க. ஸோ போஸ்டிங்கில் இருந்த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் பாசிங் த லா எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் டு த நேஷனல் அண்ட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ். ஸோ சாதாரணமாக எலெக்ஷன்லாம் நடக்குது. அதனால் ஸோ இது மூலமாக என்ன சொல்லலாம், பாகிஸ்தானில் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா. எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஹாவ் சம் பவர். ஸோ பவர் இருக்குது எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸுக்கு, அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இங்கே கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா, பட் த ஃபைனல் பவர் ரெஸ்டட் வித் த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜென்ரல் முஷரஃப் ஹிம்செல்ஃப். ஆனால் இதோட ஃபைனல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கிட்டேயும் ஜெனரல் முஷரஃப் கிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட் பண்ணி ஒருத்தருக்கு பவர் கிடைச்சாலும் அவரால் அதை யூஸ் பண்ண முடியாது. அதாவது மக்களோட நல்லதுக்காக அவர் பண்ணி அதை வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கும் ஜெனரல் முஷரஃப்க்கு பிடிக்கலன்னா அதை வந்து அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கார்ட்டூன் இருக்குது, இதை வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். திஸ் கார்ட்டூன் வாஸ் ட்ரான் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் Latin America. Do you think it applies to Pakistani situation as well? Think of other countries where this could happen. Does this happen sometime in your countries as well? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காங்க, டெமோக்ரஸியை வந்து ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஒரு நிற்கிற ஒரு சோல்ஜர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏரிஸ்ன்னு இருக்குது. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, டெமோக்ரஸியை வந்து மக்களில் வந்து வெளியிலேருந்து வந்து ஆர்மி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இருக்குது. அதாவது டெமோக்ரஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஏரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரிஸுங்கிறது ஒரு மைத்தாலஜியில் இருக்கிற போர்க்கடவுளோட பேர். அதாவது போர்க்கடவுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரிஸோட பேரை வந்து கீழே போட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து போர்க்கடவுளுங்கிறது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போரெல்லாம் கிரியேட் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி போரை கிரியேட் பண்ணுறதா நமக்கு இந்த இடத்துல பிக்சாரிக்கலி சொல்லியிருக்காங்க. Clearly, there are many reasons why Pakistan under General Musharraf should not be called a democracy, but let us focus on one of this. Can we say that the rulers are elected by the people in Pakistan? Not quite. People may have elected their representatives to the National and Provincial Assembly, but those elected representatives were not really the rulers. So, இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய ரீசன் இருக்குது. ஜென்ரல் முஷரஃப்க்கு கீழே இந்த பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் சில விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ can we say that the rulers are elected by the people in Pakistan? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் வந்து பாகிஸ்தானில் எப்படி பீப்புளை தானே எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டெமோக்ரஸி தான் சொல்ல முடியும். ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா people may have elected by the representatives to the national and provincial assemblies, but those elected representatives were not really rulers. ஸோ பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ரெப்ரஸன்டேட்டிவ் ரூலர்ஸே இல்லை. ஏன்னா எல்லா ஃபைனல் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு, மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் கிட்டையும் ஜென்ரல் முஷரஃப் கிட்டேயும் போச்சு. ஸோ அப்போ அவங்க எலெக்ட் பண்ணி அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு மிலிட்ரி அஃபீஷியல்ஸ்க்கோ ஜென்ரல் முஷரஃப்க்கோ எதிராக போனால் கண்டிப்பாக டிஸ்மிஸ் தான். They cannot take the final decisions. The power to take the final decision rested with the army officials and with General Musharraf. None of them were elected by the people. This happens in many dictatorships and monarchies. They formally have an elected parliament and government, but the real power is with those who are not elected. In a few countries, the real power was with some external powers and not with locally elected representatives. This cannot be called people's rule. So, இந்த இடத்துல அவங்களால அது எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸால் ஃபைனல் டெசிஷன் எடுக்க முடியாது.
The power to take final decision rested with the army official and general Musharraf, and none of them were elected by the people. So சரி இவங்க ஃபைனல் டெசிஷன் எடுக்க முடியாதுன்னா ஃபைனல் டெசிஷன் யாரால எடுக்க முடியும்? ஆர்மி அஃபீஷியல்ஸ் ஜென்ரல் முஷரஃப் ஆலையா. ஆனால் ஜென்ரல் முஷரஃப் ஆர்மி அஃபீஷியல்ஸ் யாரும் ஓட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீப்புளே வந்து யாரையும் எலெக்ட் பண்ணுறதில்ல. அதுவே எலெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபுல் பவர் இல்லை. அதாவது ஃபைனல் டெசிஷன்னா இந்த மாதிரி ஆர்மி அஃபீஷியல்ஸ் கிட்டே ஜென்ரல் முஷரஃப் கிட்டே தான் இருந்தது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிக்டேட்டர்ஷிப்ஸ்லேயே மொனார்கிஸில் நடக்கும். அதாவது டிக்டேட்டர்ஷிப்ஸ் தான் இந்த சர்வாதிகாரித்தம். அதாவது அதுக்கப்புறம் மொனார்கிஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, அதாவது பழங்காலத்தில் இந்த ராஜா முறை, அந்த இடத்துல ராஜா சொல்கிறது தான் ஃபைனல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொனார்கிஸ்லேயும் டிக்டேட்டர்ஷிப்ஸ்லேயும் அவங்ககிட்ட ஒரு எலெக்டட் பார்லிமெண்ட் இருக்கும், கவர்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரியல் பவர் யார்கிட்ட இருக்கும்? யார் எலெக்ட் பண்ணப்படலையோ அவங்ககிட்ட இருக்கும். In a few countries, the real power was with some external power. So சில எக்ஸ்டர்னல் பவர்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பவர் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் எலெக்டான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பீப்புள்ஸ் ரூல் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த இடத்துல பீப்புளே ரூல் பண்ணலை. திஸ் கியூஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கிறது எல்லாமே டெமோக்ரஸியோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சரை சொல்லுது. இந்த டெமோக்ரஸி த ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் மஸ்ட் ரெஸ்ட் வித் தோஸ் எலெக்டட் பை த பீப்புள். ஸோ அதாவது டெமோக்ரஸியில் எந்த ரூல் யார் வேணால் எடுக்கலாம், ஆனால் ஃபைனல் டெசிஷன் வந்து யார் பீப்புள் எலெக்ட் பண்ணாங்களோ அவங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆகணும். அதாவது இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து மக்கள்லாம் சேர்ந்து ஓட் பண்ணுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கையில் தான் அதுதான் ஃபைனல் டெசிஷன் போடும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பர்வேஸ் முஷரஃப் மாதிரி யாராவது வந்து நம்மளோட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க கையில் போச்சுன்னா அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்டோரல் காம்படிஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃபீச்சரை பார்த்தோம். இப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்டோரல் காம்படிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ எலக்டோரல் காம்படிஷன்னா என்ன? ஸோ எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ எலெக்ஷன்ஸில் யார் ஜெயிக்கிறா? ஸோ அந்த மாதிரி நடக்கிற அந்த இடத்துல நடக்கிற காம்படிஷன் தான் எலக்டோரிக் காம்படிஷன். In China, elections are regularly held after every 5 years for electing the country's parliament called Congo Renmin Diabio Dohe, அதாவது National People's Congress. National People Congress has the power to appoint the president of the country. It has nearly 3,000 members elected from all over China. Some members are elected by the army. Before contesting an election, a candidate need to be approved by a Chinese Communist Party. Only those who are the members of Chinese Communist Party or 8 smaller parties allied to it were allowed to contest elections held in 2002 to 2003. The government is always formed by the Communist Party. சரி பாகிஸ்தானில் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களே, சைனாவுக்கு வரலன்னா எல்லா 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவும் எலெக்ஷன் நடக்குது. சரி, இந்த இடத்துல இந்த பார்லிமெண்ட்டோட கண்ட்ரியோட பார்லிமெண்ட் பேர் காங்கோ ரென்மென் டயாபியோ தஹுய். அதாவது இந்த இடத்துல நமக்கு ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்காது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெல் பண்ணுவாங்க. அதாவது நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ். இந்த இடத்துல இந்த நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா இந்த வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட 3,000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சைனா, அதாவது சைனா எவ்வளோ பெருசு. ஸோ அந்த இடத்துல வந்து 3,000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சில மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி எலெக்ட் பண்ணோம். ஆனால் சரி இவரும் சொல்லியிருக்காங்களே நல்ல கண்ட்ரி தான் போல் நினச்சா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய கொண்டு தூக்கி போடுறாங்க. அதாவது கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டிடேட் வந்து இந்த பார்ட்டியில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பார்ட்டியில் இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து எலெக்ஷன்லேயே கண்டக்ட் பண்ண முடியும். அதாவது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த பார்ட்டியில் இருந்தால் மட்டும்தான் இவரால் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கணும், இல்லைன்னா 8 ஸ்மாலர் பார்ட்டிஸில் இருக்கணும். ஸோ அதோட ஸ்மாலர் பார்ட்டிஸ்லாம் அதோட சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அலை, அதாவது ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எலெக்டே ஆனாலும் இந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் தான் இருக்க முடியும். ஸோ எதுக்கு தான் இந்த இடத்துல எலெக்ஷன் வைக்கிறாங்களே புரியல. தி கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் பை த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ இருக்கிற ஒரே ஒரு பார்ட்டி அதான் பெருசு, அப்புறம் சின்ன சின்ன 8 ஸ்மால் பார்ட்டிஸு. ஸோ கண்டிப்பாக எது வரும்? திருப்பி அதே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வரும். Since its independence in 1930, Mexico holds election after every 6 years to elect its president. The country has never been under military or dictator's rule. சரி, சைனாலேயும் நம்ம பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சரி, மெக்சிகோ போனோன்னா 1930 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. மெக்சிகோ வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 6 இயர்ஸ் எலெக்ஷன் நடக்குது. ஸோ நம்ம 6 இயர்ஸாக இருக்கலாம், 5 இயர்ஸ் இருக்கலாம், சில இடத்துல 7 இயர்ஸ் 4 இயர்ஸ் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் 6 இயர்ஸ் டைம் அண்ட் ரூல் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரூல், அதாவது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடுத்த தடவைக்கு அவங்க இது வின் ஆகிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 6 இயர்ஸ்னால் அடுத்த ஒரு 6 இயர்ஸ் 12 இயர்ஸ் இருக்கலாம், அடுத்த தடவை பண்ணாங்கன்னா 18 இயர்ஸ் இருக்கலாம். The country has never been under a military or dictator's rule. So dictator's rule கீழே இல்லை, military rule கீழே இல்லை.
But until 2000, every election was won by a party called PRA, Institutional Revolutionary Party. ஸோ 1930லேருந்து 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஃபுல்லி ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் தான் வின்னர் இருக்குது, பிஆர்ஐ, இன்ஸ்டிடியூஷனல் ரெவல்யூஷனரி பார்ட்டி. ஸோ எப்படா அது 70 வருஷம் ஒரே பார்ட்டி மறுபடியும் பாருன்னு பார்த்தா, ஆப்போசிஷன் parties did contest elections but never managed to win. The PRI was known to use many dirty tricks to win elections. All those who were employed in the government offices had to attend its party meetings. Teachers of government school used to force parents to vote for the PRI. Media largely ignored the activities of opposition political parties except to criticize them. Sometimes the polling booths were shifted from one place to another in the last minute, which made it difficult for people to cast their votes. The PRA spent a large sum of money in campaign for its candidates. சரி, 70 வருஷம் எப்படி தான் இவங்க ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா, ஸோ இந்த இடத்துல ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் இல்லாமல் செஞ்சிருவாங்களோன்னு பார்த்தா, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்குது, ஆனால் அவங்களால வின் ஆகவே முடியல. ஏன்? பிஆர்ஐ டர்ட்டி ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க எலெக்ஷன்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன, கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி மீட்டிங்கு போகணும், அதாவது கட்சி மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்சி மீட்டிங்கு போயிட்டு வர வேண்டியது கம்பல்சரியாக இருந்தது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, இந்த பிஆர்ஐக்கு தான் நீங்கள் வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. சரி, டீச்சர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்கன்னு இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வேலை விட்டு தூக்கிடுவாங்க, ஏன்னா கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல். மீடியா largely ignored the activities of opposition political parties except to criticize them. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் மீடியா வந்து கண்டுக்காது. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அதை வந்து டோட்டலி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலிங் பூத், சரி இப்படி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இவங்க ஓட்டாக பண்ணி அடுத்த பார்ட்டி வந்துடும் நினச்சா கடைசி செகண்டில் போலிங் பூத்தை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஓட்டு போகிற இடம், அந்த ஓட்டு போகிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கடைசி நிமிஷத்தில் மாற்றினா, இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, டக்குன்னு அங்கே போய்ட்டு நின்று நீங்கள் ஓட்டு போகிற அடுத்த நிமிஷம் இது வந்துன்னா அது வந்து 10 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஓட்டிங் பூத்தை வந்து மாற்றிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அந்த பக்கம் 10 கிலோமீட்டர் போய் ஓட்டு போட்டதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துல ஓட்டு போகிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு இந்த பக்கம் மாற்றிட்டாங்கன்னா உங்களால் எவ்வளோ தூரம் தான் போக முடியும்? ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் வந்து அவங்களோட ஓட்டை வந்து கேஷ் பண்ண முடியாது. ஸோ சில பேர் நடந்து வந்திருப்பாங்க, சில பேரால் வயசாக இருக்கவங்களால போக முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனாக போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஐ வந்து சரி இவ்வளோ வருஷமாக அவங்க தானே கவர்மெண்ட்டாக இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக நிறைய காசு எடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா காசும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேண்டிடேட்டோட கேம்பெயினுக்காகவே செலவு பண்ணாங்க. Should we consider the election described above as example of people electing their rulers? Reading this example, we get a sense that we cannot. There are many problems here. In China, the election do not offer the people any serious choice. They have to choose the ruling party and the candidates approved by it. Can we call this a choice? In the Mexican example, people seem to be really have a choice, but in practice, they had no choice. There was no way the ruling party could be defeated. Even if people were against it, there are no fair elections. So, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் நம்மளால் டெமோக்ரஸி சொல்ல முடியுமா? ஷுட் வி கன்சிடர் த எலெக்ஷன் டிஸ்கிரைப்ட் அபவ் அஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பீப்புள் எலெக்டிங் த ரூலர்ஸ்? ஸோ மேலே கொடுத்துருக்கிற எலெக்ஷன்லாம் பீப்புள் வந்து அவங்களோட ரூலர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஸோ இந்த எக்ஸாம்பிளை கிடைச்சக்கப்புறம் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? we cannot. We can sense that reading this example we get a sense that we cannot. ஸோ இது வந்து சொல்ல முடியாது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான எலெக்ஷன்ஸே கிடையாது, இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. there are many problems here. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு சீரியஸ் சாய்ஸே இல்லை. அவங்க வந்து ரூலிங் பார்ட்டி தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ரூலிங் பார்ட்டியில் எந்த கேண்டிடேட்டாக அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து ஒரு சாய்ஸ்னு சொல்ல முடியுமா? அது மெக்சிகன் எக்ஸாம்பிளில். ஸோ பீப்புளுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் என் ப்ராக்டிஸில் அதாவது ப்ராக்டிக்கலி அவங்களுக்கு எந்த சாய்ஸுமே இருக்காது. ஒரு வேளை ரூலிங் பார்ட்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா there was no way the ruling party could be defeated. ஸோ அதாவது அந்த ரூலிங் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பண்ணாலும் டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ ஈவன் இஃப் த பீப்புள் வேர் அகேன்ஸ்ட் இட், ஸோ அந்த பீப்புளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூலிங் பார்ட்டி மேலே அகேன்ஸ்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் எலெக்ஷன் இல்லாதனால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூலிங் பார்ட்டி எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. We can thus add a second feature to our understanding of democracy. Holding elections of any kind is not sufficient. The election must offer a real choice between political alternatives, and it should be possible for people to use this choice to remove
the existing rulers if they wish so. So a democracy must be based on a free and fair electoral where those currently in power have a fair chance of losing. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம செகண்ட் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ண முடியும். அதாவது ஹோல்டிங் எலெக்ஷன் ஆஃப் எனி கைண்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ எலெக்ஷன் மட்டும் நடத்தினா பத்தாது, எந்த கைண்டாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லைன்னு இல்லை. அதாவது எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் சாய்ஸ் இருக்கணும். அதாவது பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு நடுவில் ஒரு ரியல் சாய்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாம் அண்ட் இட் ஷுட் பி பாசிபிள் ஃபார் பீப்புள் டு யூஸ் திஸ் சாய்ஸ் டு ரிமூவ் த எக்ஸிஸ்டிங் ரூலர்ஸ். ஸோ அந்த இடத்துல இருக்கிற ரூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வெளியே எடுக்க முடியணும், அதாவது ரிமூவ் பண்ண முடியணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு எலெக்ஷன். If they wish so. So, a democracy must be based on a free and fair election where those currently in power have a fair chance of losing. ஸோ ஒரு டெமோக்ரஸியில் அது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனில் தான் இருக்கணும். அதில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பவரில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் சான்ஸ் ஆஃப் லூசிங். அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணனா அவங்க கண்டிப்பாக லூஸ் ஆகி தான் ஆகணும். We shall find out more about the democratic election in chapter 3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் எலெக்ஷனை பற்றி சாப்டர் 3ல படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம சாப்டர் 3 போடுற போது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் எனக்கு நம்ம கிளாஸ் 9 civics chapter 1, அதாவது democratic politicsல chapter 1 what is democracy and why democracy explanation part 3 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். 1 person 1 vote 1 value. ஸோ அதாவது நீங்கள் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில் இருக்கிற ஒரு ஓட்டிங் சிஸ்டம், ஒரு கரெக்டான ஒரு ஓட்டிங் சிஸ்டம். Earlier we read about how the struggle for democracy was linked to the demand for universal adult franchise. The principle has now come to accepted almost all over the world, yet there are many instances of denial of equal right to vote. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்ரஸி வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸோட வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக இருந்தது. ஏன்னா டெமோக்ரஸினா என்ன, பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணணும். ஸோ பீப்புள் எலெக்ட் பண்ணணும்னா எல்லாரும் எலெக்ட் பண்ணணும். அப்போ எல்லாரும் எலெக்ட் பண்ண மட்டும் தான் அது ஒரு கரெக்டான டெமோக்ரஸி. ஸோ எல்லாரும் எலெக்ட் பண்ணணும்னா அது என்னது, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1946 அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுலேருந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதாவது 18க்கு அப்புறம் இருக்கிற யார் வேணாலும் முற்படுறா, மேல் ஃபீமேல் யார் வேணாலும். அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து டினை பண்ணுறாங்க ரைட் டு ஓட். அதாவது 2015 வரைக்கும், அதாவது இப்போ நம்ம 20s வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் உமனுக்கு வந்து ஓட் பண்ணுறதுக்கு ரைட் கிடையாது. எஸ்டோனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா Estonia has made its citizenship rules in such a way that people belonging to Russian minority find it difficult to get the right to vote. அதாவது எஸ்டோனியாவில் வந்து எப்படின்னா ரஷ்யன் மைனாரிட்டி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரஷ்யன் மைனாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரைட் டு ஓட், அதாவது ரைட் டு ஓட் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை அதாவது அது எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன் ஃபிஜி த எலக்டோரல் சிஸ்டம் இஸ் சச் தட் த ஓட் ஆஃப் அன் இண்டிஜினியஸ் ஃபிஜி ஹேஸ் மோர் வேல்யூ தென் தட் ஆஃப் இந்தியன் ஃபிஜி. ஸோ இந்த ஃபிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க வந்து மைனாரிட்டி தான். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட ஃபிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஃபிஜியோட ஓட்டை விட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண இண்டிஜினியஸ் ஃபிஜி வந்து 10 votes போடுறாங்கன்னா இந்தியன் ஃபிஜி வந்து அதே இந்தியன் ஃபிஜி வந்து 10 vote போட்டாங்கன்னா வேல்யூ வந்து இங்கே வேல்யூ வந்து ஃபிஜிக்கு வந்து 10 இருக்கும், அதுவே இங்கே வந்து 5 இருக்கும், இல்லைனா 7 இருக்கும். அதாவது 10 விட அப்படியே கம்மியாக இருக்கும். அதாவது இந்த இந்தியன் ஃபிஜி வந்து இண்டிஜினியஸ் ஃபிஜியோட கம்மியாக தான் இருக்கும். Democracy is based on a fundamental principle of politics equality. That gives us the third feature of democracy. In a democracy, each adult citizen must have one vote and each vote must have one value. அதாவது இந்த இடத்துல நமக்கு டெமோக்ரஸியோட தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் கிடைக்குது. அதாவது ஒரு டெமோக்ரஸியில் ஒரு அடல்ட்டுக்கு, அதாவது ஒரு அடல்ட்டுக்கும் ஒரு ஓட் தான் இருக்கணும். அந்த ஒரு ஓட்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும். We shall read about more in this chapter 3. அதாவது நம்ம சாப்டர் 3 பற்றி போன வீடியோவில் சாப்டர் 3 பற்றி பார்த்துருப்போம்னு சொல்லியிருந்தாங்க, எலக்ட்ரல் காம்படிஷன் பற்றி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எலெக்ஷனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா 3rd சாப்டரில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குது. அட் லாஸ்ட் 1 man and 1 vote. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் போயிட்டு ஓட் பண்ணுறாங்க. ஆனால் ஜெயிலுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, ஐ லைக் இட் பெட்டர் வென் ஐ வாஸ் த 1 man and 1 vote.
அதாவது இந்த இடத்துல என்ன சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் cartoon is about the Iraqi election held after Saddam Hussein's regime was overthrown. He is shown behind the bars. What is the cartoon saying? Compare the message of his cartoon with the first cartoon in this chapter. அதாவது சதாம் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டேட்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக் வந்து ரொம்ப நாளாக வந்து கைப்பற்றிருந்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ, அதாவது அவருக்கு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாட்டு மேலே இருக்கிற ஃபுல் ரைட்ஸ் வந்தது. இப்போது இந்த இடத்துல பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எப்படியோ ஓவர் த்ரோ பண்ணிடுறாங்க. அவர் ஓவர் த்ரோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஹைண்ட் த பார்ஸ், அதாவது ஜெயிலில் இருக்கார். இப்போ வெளியில் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் ஒன் மேன் ஒன் ஓட்னா, அதாவது எப்படியோ ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டுக்கு வருவாளின்னு தான் இப்போ கிடைச்சிடுச்சு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ லைக் இட் பெட்டர் வென் ஐ வாஸ் த ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட். ஸோ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல, அதாவது நான் வந்து ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட்டுங்கிறது, ஒன் மேனுங்கிறது ஒரு ஓட் பண்ணுற ஆள், அப்புறம் ஒன் ஓட்டுங்கிறது ஒரே ஒரு ஓட்டு, அவருக்கான ஒரே ஒரு வேல்யூ. அதுவே இங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒன் மேன் அண்ட் ஒன் ஓட்னா அவர் தான் ஒரே ஒரு மேன், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு, அவரை மட்டும் தான் போட முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. ரூல் ஆஃப் லா அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரைட்ஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து அதாவது லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல் இருக்கணும், அப்புறம் ரைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போது Zimbabwe attained independence from white minority rule in 1980. Since then, the country has been ruled by ZANU-PF, the country that led the freedom struggle. The party that led the freedom struggle. Its leader, Robert Mugabe, ruled the country since independence. Elections were held regularly and always won by ZANU-PF. The President Mugabe was popular but also used unfair practices in election. Over the years, his government changed the constitution several times to increase the powers of the president and make him less accountable. Opposition party workers were harassed and their meeting disrupted. Public protests and demonstrations against the government were declared illegal. There was a law that limited the right to criticize the president. Television and radio were controlled by the government and gave only the ruling party's version. ஜிம்பாவே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்பாவேலாம் ஆஃப்ரிக்கா நாடுகளில் வரும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒயிட் மைனாரிட்டி கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படி இண்டிபெண்டன்ஸ் 1980 வாங்குறாங்க. நம்ம 1946 வாங்கினா இவங்க 1980 தான் வாங்கினாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கீழ்த்தரத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து ZANU-PF தான் வந்து ரூல் பண்ணுறாங்க. ZANU-PFங்கிறது அந்த கண்ட்ரி தான் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் ஹெல்ப் பண்ணாங்க. நமக்கு எப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த நாடு வந்ததுன்னா ZANU-PF தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லீடர் வந்து ராபர்ட் முகாபே. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ரூல் பண்ணிட்டு வராரு. எலெக்ஷன்லாம் அப்பப்போ ரெகுலராக ஹெல்ப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் ZANU-PF தான் மறுபடியும் ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெக்சிகோவில் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பார்ட்டி இந்த இடத்துல ஒரே ஒரு ஆள், அதாவது பிரசிடென்ட் முகாபே வாஸ் பாப்புலர் பட் ஆல்சோ யூஸ்ட் அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் இன் எலெக்ஷன்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் இது ஒயிட் மைனாரிட்டிஸ்க்கு வந்து சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் காப்பாற்றுறதுனால, அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்ததுனால அவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த சீட் மேலே ஒரு ஆசை கட்டுனுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல அன்ஃபேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு எலெக்ஷன்ஸில். ஸோ இந்த ஓவர் தி இயர்ஸ், அதாவது பல வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. செவரல் டைம் இருக்குது. எல்லா டைமும் பிரசிடென்ட்டோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் லெஸ் அக்கௌண்டபிள். அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அண்ட் மேக்கிங் லெஸ் அக்கௌண்டபிள். அதாவது அவர் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அக்கௌண்டபிள் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு ஒரு 1000 ஏக்கர்ஸ் இடம் வாங்குறாருன்னா யாருக்கும் தெரியாது. ஆப்போசிஷன் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வேர் ஹராஸ்ட் அண்ட் தேர் மீட்டிங் டிஸ்டர்ப்டட். அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே விடலை. அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மீட்டிங், அதோட கட்சி மீட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி மீட்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ட்லாம், அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது போராட்டம், ரெபல்லியன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல், வாஸ் டிக்ளேர்ட் இல்லீகல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது, இது வந்து இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா இருந்தது. அந்த லா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரசிடென்ட் ஒரு லெவலுக்கு மேலே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், ஏன் இந்த ரூ இருக்குது. ஆனால் அவரை வந்து தட்டி கேட்குற லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. டெலிவிஷன் அண்ட் ரேடியோ வேர் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் அண்ட் கேவ் ஒன்லி தி ரூலிங் பார்ட்டிஸ் வெர்ஷன். ஸோ டெலிவிஷன்லேயும் ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நேரத்தில் சொல்ல முடியல, டெலிவிஷனில் ரேடியோலேயும் இல்லாத பரப்பலான பார்த்தா அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை சென்சார் பண்ணிவிடும்.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரான்ஸில், அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரூலிங் பார்ட்டியோட வெர்ஷனை மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் வந்து ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னா அதை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அதை சென்சார் பண்ணிடும். அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதை பார்க்க முடியாது. There were independent newspapers, but the government harassed those journalists who were against it. The government ignored some court judgment that went against it and pursued pressurized judges. He was forced out of office in 2017. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அதாவது தினகரன் இந்த மாதிரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்லாம் யாரெல்லாம் அதுக்கு எதிராக எழுதுனாங்களோ அவங்களாம் ஹராஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இக்னோர் பண்ணிடுறாங்க, சரி வேணாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்துடுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்லாம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எப்படியோ he was forced out of the office in 2017. ஸோ 2017 கஷ்டப்பட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆஃபீஸ் விட்டு வெளியே எடுத்துறாங்க. அதாவது அவர் பிரசிடென்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துறாங்க. The example of Zimbabwe shows that popular approval of the ruler is necessary but in democracy, but it is not sufficient. Popular governments can be undemocratic. Popular leaders can be autocratic. If you wish to access a democracy, it is important to look at the election, but it is equally important to look before and after the elections. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிம்பாவோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கலாம். பாப்புலர் கவர்மெண்ட் நீட் நாட் டு பி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதாவது பாப்புலர் கவர்மெண்ட்டாக அதெல்லாம் அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது வந்து அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாகவும் இருக்கலாம். ஸோ பாப்புலர் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ராட்டிக்காகவும் இருக்கலாம். If you wish to access a democracy, it is important to look at the election, but it's equally important to look before and after the election. ஸோ ஒரு டெமோக்ரஸி வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து எலெக்ஷனை பற்றி பார்க்கணும், எலெக்ஷன் இருக்கணும். ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எலெக்ஷனுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். There should be a sufficient room for normal political activity, including political opposition, in the period before election. This requires that states should respect some basic rights of the citizen. They should be free to think, to have opinions, to express these in public, to form association, to protest and take other political actions. Everyone should be equal in the eyes of law. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு சஃபிஷியண்டான அளவுக்கு ரூம் கொடுக்கணும். அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு அவரோட ஒப்பீனியன் வந்து வெளியே சொல்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கணும். அவங்க வந்து அது பப்ளிக்கில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும். அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும். ப்ரொடெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும். எல்லாரும் வந்து should be equal before the eyes of law. அதாவது ஐஸ் ஆஃப் லானா அதாவது லாக்கு முன்னாடி பார்த்துட்டு எல்லாரும் ஈக்குவலாக தான் இருக்கணும். These rights must be protected by an independent judiciary whose orders are obeyed by everyone. We shall read more about this in chapter 5. அதாவது இந்த ரைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி மூலமா ப்ரொடெக்டடாக இருக்கணும். ஸோ இவங்களோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஒபே ஆகணும். There are some conditions that apply to the way a government is run after the elections. A democratic government cannot do whatever it likes simply because it has won an election. It has to respect some basic rules. In particular, it has to respect some guarantees to the minorities. Every major decision has to go through a series of consultations. Every office bearer has certain rights and responsibilities assigned by the constitution and the law. ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படியோ எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஸ் ஆகிடுச்சுன்னா அதாவது வந்து வின் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனாக இல்லாமல் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா சம் பேசிக் ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இன் பர்டிகுலர் இட் ஹேஸ் டு ரெஸ்பெக்ட் சம் கேரண்டிஸ் டு த மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேரண்டிஸ் கொடுக்கணும். எவ்ரி மேஜர் டெசிஷன் ஹேஸ் டு கோ த்ரூ அ சீரீஸ் ஆஃப் கன்சல்டேஷன். ஸோ இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்னா எல்லாருக்கிட்டே பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் வாங்கணும். இந்த இடத்துல இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குமா, இந்த மக்கள் வந்து இது கரெக்டாக இருக்குமா. எவ்ரி ஆஃபீஸ் bearer has certain rights and responsibilities assigned by the constitution and the law. Each of these is accountable not only to the people but also to the independent officials. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது, ஆனால் இண்டிபெண்டன்ட் அஃபீஷியல்ஸ்க்கு கூட. We shall read more about it in chapter 4. ஸோ chapter 4 வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Both this aspect gives us the fourth and final feature of democracy. ஸோ 4 features இருக்குது. அதில் fourth and finalனா a democratic
government rules within limits set by constitution, law and citizens rights. அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் இருக்கணும். ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரூல் பண்ணணும். ஸோ அது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இருக்கும். சம்மரி டெஃபினேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரி டெஃபினேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது சம்மரி இப்போ கடைசியாக நம்ம எல்லாம் பார்த்து தான் என்னென்னு பார்க்கலாம். Let us sum up the discussion so far. We started with a simple definition that democracy is a form of government in which the rulers are elected by the people. We found that this definition was not adequate unless we explained some of the key words used in it. Through a series of examples, we worked out the 4 features of democracy as a form of government. Accordingly, democracy is a form of government in which rulers elected by the people take all the major decisions. Elected offer a choice and fair opportunity to the people to change the current rulers. The choice opportunity available to all people on equal basis, and exercise of this choice leads to government limited by basic rules of the constitution and citizens rights. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்த்து எல்லாமே இதுக்குள்ளே வரும். ரூலர்ஸ் எலெக்டட் பை த பீப்புள் டேக் த மேஜர் டிசிஷன் பை வேஸ் மோஷன் ஆஃப் ஆர்டர். சாரி, அதுவே எலெக்ஷன்ஸ் ஆஃபர் choice and fair opportunity to the people to change the current rulers, China and Mexico. This choice and opportunity is available to all people on an equal basis. அதாவது நம்ம பார்த்த இந்த இந்தியன் ஃபிஜி, அப்புறம் ரஷ்யன் மைனாரிட்டிஸ் இன் எஸ்டோனியா, அப்புறம் 2015 த ரைட் ஆஃப் உமன் வாஸ் டினைட் இன் சவுதி அரேபியா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த எக்ஸைஸ் ஆஃப் சாய்ஸ் லீட் டு அ கவர்மெண்ட் லிமிடெட் பை பேசிக் ரூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் சிட்டிசன் ரைட்ஸ். ஜிம்பாவே, அதாவது ஜிம்பாவேல நடந்த ZANU-PF-ஓட லீடர் ராபர்ட் முகாபே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூவேஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் திருநாமலுக்குன்ற அப்படியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ்னால் NCBSல சோஷியல் சயின்ஸ் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ், அதாவது சிவிக்ஸில் சாப்டர் 1 வாட் இஸ் டெமோக்ரஸி அண்ட் வை டெமோக்ரஸியில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் த சாப்டர் வரைக்கும் முடிஞ்சிருக்கோம். அதாவது இந்த சாப்டர் வந்து எப்படி படிக்கிறாங்கன்னா வாட் இஸ் டெமோக்ரஸி, ஒய் டெமோக்ரஸி, அதாவது டெமோக்ரஸினா என்ன. ஸோ இப்போ டெமோக்ரஸினா என்ன நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி எதுக்கு, ஸோ எதுக்கு ஒரு டெமோக்ரஸி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாப்டர். An argument broke out in Madam Lingdow's class. She had finished teaching the previous section on what is democracy, and she asked students if they thought democracy was the best form of government. Everyone had something to say. ஸோ போன இந்த வீடியோஸில் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து லிங்டோ மேடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸில் வந்து இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியும் அவங்க பற்றினா பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் ஒரு டிஸ்கஷனில் இறங்குறாங்க. நம்ம இந்த சாப்டரோட ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி மறுபடியும் ஒரு டிஸ்கஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிபேட்டிங் மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு சில மெரிட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யோலாண்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோலாண்டா ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அதாவது live in a democratic country. All over the world people want democracy. Countries that were not democratic earlier were becoming democratic now. All great people have said nice thing about democracy. Isn't it obvious that democracy is the best? Do we need to debate this? Tongue in knee. But Lingdo madam has said we should not accept something just because it's famous, just because everyone else accepts it. Isn't it possible that everyone is following a wrong path? Genie, yes, it is actually a wrong path. What has democracy brought to our country? 7 decades of democracy and there is no much poverty in the country. Devyang, but what has democracy got to do with it? Do we have poverty because we are democratic, or do we have poverty despite being a democratic? So இந்த இடத்துல யோரண்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் இருக்கோம், எல்லா மக்களும் டெமோக்ரஸி தான் வேணும்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையோ அதெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இப்போ மாறிக்கிட்டு வருது. எல்லாம் கிரேட் பீப்புள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் ஒரு நல்ல டைப் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போது டெமோக்ரஸி தானே வந்து பெஸ்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபேட் பண்ணுமா கேட்குறாங்க. ஆனால் இங்கே தங்கிக்கினி, அதாவது இந்த இடத்துல இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் லிங்டோ மேடம் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, we should not accept something just because it's famous, just before everyone else accepts it. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன சாப்டரோட நம்ம பார்த்த வீடியோஸில் நீங்கள் ஜிம்பாப்வேயோட ஸ்டோரியில் பார்த்துருக்கலாம். அதாவது
ராபர்ட் முகாவே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருந்தார், ஆனால் அவர் வந்து மீன் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணார், அதாவது அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணார். அதனால் அவர் வந்து பாப்புலராக இருந்ததுனால, ஃபேமஸாக இருந்ததுனால அது கரெக்டான டைப் ஆஃப் கவர்மெண்ட்டா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணால் அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ இஸ் இன் தட் பாசிபிள் தட் எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் ராங் பாத், அதாவது ஒரு ராங் பாத்தை நம்ம போயிட்டு இருக்கோமோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜெனிங்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஆமாம் அது வந்து ராங் பாத் தாங்கிறாங்க. எப்படின்னா டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு 7 decades, அதாவது 1946 கிடச்சிது. இப்போ அதை வந்து வேணால் நீங்கள் தோராயமாக 1915 எடுத்துக்கிட்டா கூட இப்போ வந்து 2023, அதாவது கிட்டத்தட்ட வந்து 70 years ஆயிருக்குது, 7 decades. ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரியில் ஸோ மச் பாவர்ட்டி இந்த கண்ட்ரி, அதாவது கிட்டத்தட்ட இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரியில் வந்து பாவர்ட்டி அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரிப்யாங் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி அப்போ டெமோக்ரஸிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? டெமோக்ரஸி ஒரு பெஸ்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட், ஆனால் அதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற பாவர்ட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நம்ம வந்து டெமோக்ரஸி தான் நம்ம நாட்டுக்கு பாவர்ட்டி எடுத்துகிட்டு வந்ததான்னு கேட்குறாங்க. இல்லைனா நம்ம பாவர்ட்டியாக இருக்கிற காரணத்தால் தான் நம்ம டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. Jenny, whatever, how does it make a difference? The point is that it can't be the best form of government. Democracy is all about chaos, instability, corruption, hypocrisy. Politicians find among themselves. Who cares for the country? So அதாவது ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜெனி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, டெமோக்ரஸி வந்து பெஸ்ட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸியில் என்ன நடக்குது, டெமோக்ரஸியில் ஃபுல்லாக சாவோஸ், இன்ஸ்டெபிலிட்டி, கரப்ஷன், ஹிப்போக்ரஸி, அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பொலிட்டிஷியன்ஸ் ஃபைண்ட் அமங் தெம்செல்வ்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எல்லோரும் போஸ்டிங்காக வந்து சண்டை போட்டுப்பாங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் ஒரு போஸ்டிங்காக, ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் இருக்குன்னா அதுக்காக சண்டை போட்டுப்பாங்க, பிஎம் போஸ்டிங்காக சண்டை போட்டுப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் வந்து ஒரு இது, அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட அந்த போஸ்டிங் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆசை. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்மன் சொல்கிறாரு. அதாவது என்னன்னா, ஸோ வாட் ஷுட் வி ஹவ் இன்ஸ்டெட், கோ பேக் டு த பிரிட்டிஷ் ரூல், அட்வைஸ் சம் கிங்ஸ் டு ரூல் திஸ் கண்ட்ரி. ஸோ அவர் என்ன கேட்குறாரு, சரி அப்போ டெமோக்ரஸி சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, இல்லைன்னா போயிட்டு பிரிட்டிஷை வந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்து வாங்க ரூல் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா சில ராஜாவெல்லாம் கூப்பிட்டு வந்து வாங்க இந்த கண்ட்ரி வந்து ரூல் பண்ணுங்கள், இந்த கண்ட்ரியில் ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு ரூல் பண்ண சொல்ல முடியுமா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் வாட் திஸ் கண்ட்ரி நீட்ஸ் ஸ்ட்ராங் லீடர், someone who does not have to bother about elections, parliament. One leader should have all the powers. He should be able to do whatever it need in country's interest. That alone can remove corruption and poverty from his country. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோஸுங்கிற ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, ஆனால் இந்த கண்ட்ரிக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தேவை. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனை பற்றியோ பார்லிமெண்ட்டை பற்றியோ கவலை இருக்கக்கூடாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவரும் அவருக்கு இருக்கணும். அவர் வந்து அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னாலும் செய்யலாம். அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷனோ பாவர்ட்டியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி விட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்னது, டிக்டேட்டர்ஷிப். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் நீங்கள் எதாவது பேசிட்டே இருப்பீங்க, டிஸ்கஷன், திடீர்னு யாராவது கற்றுவாங்கல்ல, இது கிடையாது இதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாராவது கத்துறாங்க, இது பேர் டிக்டேட்டர்ஷிப்னு கத்துறாங்க. ஹோய், வாட் இஃப் தட் பர்சன் ஸ்டார்ட் யூஸிங் ஆல் த பவர்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, வாட் இஃப் ஹீ இஸ் கரப்ட் ஹிம்செல்ஃப். சரி அப்படி சொல்கிறீங்களே, ஒருவேளை அந்த பர்சன் வந்து எல்லா பவரையும் அவருக்காகவும் அவர் ஃபேமிலிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, இல்லை அவரே கரப்டாக இருந்தாருன்னா என்ன ஆகும்னு கேட்காங்க. ரோஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, ஐ எம் ஸ்பீக்கிங் ஒன்லி அபவுட் த ஹானஸ்ட், சின்சியர் அண்ட் ஸ்ட்ராங் லீடர் அப்படி சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து வெறும் நியாயமான, சின்சியரான, ஸ்ட்ராங் லீடரை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கே புரியும் எப்படி அது பாசிபிள். ஸோ ஹோய் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ஃபேர். யூஆர் கம்பேரிங் அண்ட் ரியல் டெமோக்ரஸி வித் அன் ஐடியல் டிக்டேட்டர்ஷிப். அதாவது இந்த இடத்துல ஒரு ரியல் டெமோக்ரஸியா ஐடியல் டிக்டேட்டர்ஷிப், அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை, அதாவது நம்மளே ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிற விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறோம். ஷுட் கம்பேர் அண்ட் ஐடியல் வித் ஐடியல் அண்ட் ரியல் வித் த ரியல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியலேருந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணணும், அப்புறம் ரியலியாக வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐடியலான டிக்டேட்டர்ஷிப்பையும் ஒரு ஐடியலான டெமோக்ரஸியை கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியலான டெமோக்ரஸியில் எல்லா அஃபீஷியல்ஸும் எல்லா டைப் ஆஃப் எம்எல்ஏ எல்லாம்
வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து பொருளாதாரத்துலேயும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ரியல் டு ரியல், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப்பில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி யாருக்கும் பயப்படாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இந்த எலெக்ஷன்ஸ்க்கு பார்லிமெண்ட்டுக்கோ. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்காக செய்கிறாரா, இல்லை அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக செய்கிறாரா? ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிக்டேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் கரப்டாக தான் இருப்பாங்க. Go and check the record of dictators in real life. They are most corrupt, selfish and brutal. Just that we don't get to know about this, and that what is worse, you can't even get rid of them. அதாவது போய் பாருன்னு சொல்கிறாங்க. அதாவது டிக்டேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கரப்டாக தான் இருப்பாங்க, செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, ப்ரூட்டலாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போக மாட்டாங்க. Madam Lindo was listening to this discussion with interest. Now, she stepped in. I was delighted to see you all arguing so passionately. I don't know who is right and who is wrong. That is for you to settle. But I did feel that you all wanted to speak your mind. You may have felt very bad if someone tried to stop you or if someone punished you for saying what you felt. Would you be able to do that in a country that is not democratic? Is that a good argument for democracy? அதாவது மேடம் லிண்டோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ கத்திட்டு கிடக்குறாங்க, என்ன தான் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ நேரம் பசங்க பேசிட்டு இருக்காங்களே, நம்ம உள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள்லாம் ரொம்ப பேஷனேட்டாக பேசிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு இங்கே யார் கரெக்டு யார் தப்புலாம் தெரியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டில் இருக்கிறது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களை வந்து டெமோக்ரஸி பற்றி யாரும் பேசக்கூடாது, நான் டெமோக்ரஸி பற்றி பேசுங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி பற்றி தப்பாக பேசுனதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து என்ன தோணுது நம்மளால பேச முடியும். ஆனால் நான் டெமோக்ரஸியில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுவே டெமோக்ரஸி ஒரு நல்ல ஆர்குமெண்ட் தானே சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்கு ஒரு ஆர்குமெண்ட் வந்து இன்டெரக்டாக கொடுக்குறாங்க. ஆர்குமெண்ட் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. ஸோ இப்போ டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் conversation has most of the argument that we routinely hear against democracy. Let us go over some of these arguments. சில இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்குமெண்ட்ஸ் வந்து டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது என்னென்னு பார்க்கலாம். லீடர்ஸ் சேஞ்சிங் இன் a democracy. This leads to instability. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்ஸ் டு டெமோக்ரஸியை ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸியாக மாற்றிட்டாங்க. அதாவது மக்கள் யாரை பிடிக்குதோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அதை வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா லீடர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு இன்ஸ்டபிலிட்டி வந்து கண்ட்ரியில் க்ரியேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளில் அதாவது ஒரு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 years பீரியடில் வந்து இந்த பிஎம் வந்து இந்த மாதிரி நடத்தியிருப்பார் கண்ட்ரியை வந்து. ஆனால் டக்குன்னு வந்து இந்த பிஎம் வந்ததுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் மாற்றுறப்போ அந்த கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேபிளாக மாறும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் பொலிட்டிக்கல் காம்படிஷன் அண்ட் பவர் பிளே. தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் மொராலிட்டி. அதாவது இந்த இடத்துல வந்துன்னா டெமோக்ரஸி வந்து டோட்டல் பொலிட்டிக்கல் காம்படிஷன் தான். நீ பெரியால நான் பெரியால, நீ அதிகமாக எலெக்ஷன்லையா ஓட்டு எடுக்கிறேன், நான் எலெக்ஷனில் பெரிய ஓட்டு எடுக்குது. ஆனால் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெமோக்ரஸியில் டோட்டலே இருக்குது. So many people have to be consulted in a democracy that is lead to delays. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்த வந்து ரோடு போடணும். நீங்கள் வந்து போய்ட்டு எம்எல்ஏ கிட்ட சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட கவுன்சில் கிட்ட சொல்லணும். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட பேசணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ கிட்ட போகணும். அவர்கிட்ட போனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிலே ஆகும். அதாவது நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் தாண்டி போகிறதுக்கு நிறைய டிலே ஆகும். Elected leaders do not know the best interest of the people. It leads to bad decisions. ஸோ elected leaders வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மக்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியுமா? இப்போ ஒருத்தருக்கு வந்து இது பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு டெசிஷன் வந்து அதில் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் டிசிஷன்ஸை வந்து லீட் பண்ணுது. டெமோக்ரஸி லீட்ஸ் டு கரப்ஷன் ஃபார் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரல் காம்படிஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில் வந்து நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மூலயமா தான் வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் ரூலர்ஸை வந்து எலெக்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன் வந்து கம்மியாகும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷனே வந்து
அதிகமாகுது. அதாவது எலக்ட்ரல் காம்படிஷனுங்கிறதுனால இந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு காசு கொடுக்குறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு கரப்ஷனுக்கு தான் லீட் பண்ணுது. ஆர்டினரி பீப்புள் டோன்ட் நோ வாட் இஸ் குட் ஃபார் தெம், தே ஷுட் நாட் டிசைட் எனி திங். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டுன்னு தெரியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து தானே முடிவெடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எல்லாரும் பார்க்குறது நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளே யார் கெட்டவங்க, யார் வந்து நல்லது பண்ணுவாங்க அந்த நாட்டுக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புள் வந்து ஓட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆர் தேர் சம் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் there are some other arguments against democracy that you can think of? Which of these arguments apply mainly to democracy? Which of these can apply to misuse of any form of government? Which of these do you agree with? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை விட எக்ஸ்ட்ரா கூட நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது டெமோக்ரஸி அகேன்ஸ்டாக. அதெல்லாம் அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது யோசிச்சு பார்க்க சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் அப்ளைஸ் மெயின்லி டு டெமோக்ரஸி? அதாவது இந்த இடத்துல எந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தப்புன்னு சொல்கிறதுக்கு மெயினாக இருக்குது. which of these can apply to misuse of any form of government? ஸோ இது எந்த வந்து பார்த்தீங்கன்னா எனி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். விச் ஆஃப் திஸ் டு யூ அக்ரி வித்? ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு இதான் கரெக்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுக்காக அக்ரி பண்ணுறீங்க? Clearly, democracy is not magical solution for all the problems. It has not ended poverty in our country and in other parts of the world. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு மேஜிக்கல் சொல்யூஷனில் இல்லை. இந்த டெமோக்ரஸி வந்து நம்ம நாட்டில் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் பணக்காரங்க மாறிடுவாங்க, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவர்ட்டி வந்து டோட்டலாக குறைஞ்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் சொல்யூஷன் கிடையாது. Democracy is a form of government only ensures that people take their own decision. This does not guarantee that their decision will be good. People can make mistakes. Involving the people in this decision does lead to delays in decision making. இந்த இடத்துல டெமோக்ரஸி வந்து நமக்கு வெறும் என்ஷூர் மட்டும் தான் பண்ணுது, அதாவது பீப்புள் வந்து அவங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமா. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரண்டி பண்ண மாட்டேங்குது. அதாவது அவங்களோட டெசிஷன் வந்து குட்டாக தான் இருக்கும், அதாவது ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது கேரண்டி பண்ணுறது இல்லை. அதாவது இது உங்கள் டெசிஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கும். பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ண முடியும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கை வேறு ஒரு எலக்ட் எடுத்தாருன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் கொஞ்சம் வந்து பேடாக இருக்கலாம். இன்வால்விங் த பீப்புள் இன் திஸ் டெசிஷன் டஸ் லீட் டிலேஸ் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிலே பண்ணுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த டெசிஷனில் எடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகும். இட் இஸ் ஆல்சோ ட்ரூ தட் டெமோக்ரஸி லீட் டு ஃப்ரீக்வல் சேஞ்ச் இன் த லீடர்ஷிப். சம்டைம் திஸ் கேன் செட் பேக் பிக் டெசிஷன் அஃபெக்ட் த கவர்மெண்ட்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இதனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்பில் வந்து ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெசிஷன்ஸ் எல்லாம் பின்னாடி போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணலாம். This argument shows that democracy of kind we see may not be the ideal form of government, but that is not question we face in real life. The real question we face is different. Is democracy better than other forms of government that are there for us to choose from? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு ஐடியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருக்க முடியாதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற அதாவது கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லுது. The real question we face is different. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்ததுலாம் ஆர்குமெண்ட் தான், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் கொஸ்டினே வேறு. அதாவது இஸ் டெமோக்ரஸி பெட்டர் தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தட் ஆர் தேர் ஃபார் அஸ் டு சூஸ் ஃப்ரம். அதாவது சரி டெமோக்ரஸி இப்படி சொல்கிறீங்களே, டெமோக்ரஸி விட ஏதாவது நல்ல ஒரு டைப் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கான்னு கேட்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்டினே. Arguments for democracy. China's famine of 1958 to 1961 was the worst recorded famine in the world history. Nearly 3 crore people died in this famine. During those days, India's economic condition was not much better than China. Yet, India did not have a famine of kind China had. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து 1958ல் 1961 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபெமைன் நடந்தது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருந்த worst recorded famine. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 crore people, அதாவது 3 கோடி ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்காங்க அந்த ஃபெமைன் மூலயமா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1959, 1958, 1950, 1960, 1961, அதாவது 4 இயர்ஸுங்கிற இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 crore people வந்து செத்து போயிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ரொம்ப அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனா அளவுக்குலாம் போகலை. அதாவது அந்த இடத்துல இந்தியாவில் வந்து ஃபெமைனே இல்லை.
ஏன் வந்து இந்த இடத்துல சைனாவுக்கு மட்டும் ஃபெமைன் இருந்தது, இந்தியாவில் இல்லை? Economists think that this was a result of different government policies in the two countries. The existence of democracy in India made the government respond to food scarcity in a way that Chinese government did not. They point out that no large-scale famine has ever taken place in an independent and democratic country. So, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஃபெமைன் இல்லை ஆனால் சைனாவில் மட்டும் இருந்ததுன்னா, இது வந்து எதுக்குன்னா ரிசல்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். அதாவது ரெண்டு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மல்டி பார்ட்டி இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்ட்டி தான். அந்த பார்ட்டிலே திருப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அதை ரூல் பண்ணிக்கணும். அதாவது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபுட் கேசிட்டிக்கு வந்து ஒரு ரெஸ்பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியுது இந்தியன் கவர்மெண்ட்டால். ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட்டால் அது முடியல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஃபெமைன், அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஃபெமைனில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நடந்ததே இல்லை. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபெமைன் வந்து இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபெமைன் 3 கோடி மக்கள் சாகிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஃபெமைன்லாம் வந்ததில்லை. ஒருவேளை சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி எலெக்ஷன்லாம் இருந்ததுன்னா an opposition party and a press free to criticize the government, then so many people may not have died in the famine. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஒரு மல்டி பார்ட்டி எலெக்ஷன் இருக்கிற நாடாக இருந்தால் ஆப்போசிஷன் பார்ட்டி இருந்திருக்கும். ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, அதாவது இந்த இடத்துல வந்து இதை செய்யலாம் ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவ்வளோ பேர் வந்து செத்துருக்க மாட்டாங்க. This example brings out one of the reasons why democracy is considered the best form of government. Democracy is better than any other form of government in responding to needs of the people. A non-democratic country may and can respond to the people's needs, but it all depends on the wishes of the rulers who rule. If the rulers don't want to, they don't have to act according to the wishes of the people. So இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக் ரீசன் ஏன் வந்து டெமோக்ரஸி இஸ் கன்சிடர் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா is better than other form of government in responding to the need of people. A non-democratic government may and can respond to people's need, but it all depends on the wishes of people who rule. அதாவது டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களோட ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஒரு நான் டெமோக்ராட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஆனால் பட் all depends on the wishes of the people who rule. அதாவது அந்த இடத்துல இருக்கிற நாட்டில் யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயத்தில் தான் டிபெண்ட் ஆகும். இப்போ ஒரு நாட்டோட ராஜா இருக்காரு, அந்த நாட்டில் வந்து ஒரு ஃபெமைன் வருது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்வார். ஒரு வேளை அவர் வேணாம்னு நினச்சாருன்னா அவ்வளோதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஆசைகளுக்கு அது செய்யணும்னு அவசியம் இல்லை. A democracy requires that rulers have to attend the needs of the people. A democratic government is better government because it is more accountable form of government. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா ரூலர்ஸ் ஹாவ் டு அட்டெண்ட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ மக்களோட தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ரூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணி ஆகணும். A democracy government is better form of government because it is a more accountable form of government. ஸோ ஒரு டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து பெட்டர் கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் அக்கௌண்டபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். தெர் இஸ் அனதர் ரீசன் வை டெமோக்ரஸி ஷுட் லீட் டு பெட்டர் டெசிஷன் தென் எனி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். டெமோக்ரஸி பேஸ்ட் ஆன கன்சல்டேஷன் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டி வந்து கன்சல்டேஷனையும் டிஸ்கஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்குது. டெமோக்ராட்டிக் டெசிஷன் ஆல்வேஸ் இன்வால்வ் மெனி பர்சன் டிஸ்கஷன்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நடக்கிற டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணி பேசப்படும், அப்படியே டிஸ்கஸ் பண்ணப்படும், நிறைய மீட்டிங்கில் நடக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும், அது இன்னொருத்தருக்கு ஒரு டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வேறு மைண்ட் செட்டில் வந்து பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து அதாவது ஒரு கரெக்டான ஒரு டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவோட ஆட்சியில் ராஜா என்ன நடக்கிறாரோ அதை நடக்கும். This takes time, but there is a big advantage in time over important decisions. So important decision எல்லாம் எடுக்கிறப்போ ஒரு டைம் ஆகலாம், அதாவது ஒரு 5 to 6 months கூட ஆகலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய டெசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பல சென்ச்சுரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடுக்கு ஹெல்ப் பண்ணலாம். This reduces the change of rash or irresponsible decisions. Thus democracy improves the quality of decision making.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா irresponsible டெசிஷன்ஸ்க்கும் ரேஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருந்தது சான்ஸ் ஆஃப் ரேஷ் அண்ட் irresponsible decision. Thus democracy improves the quality of decision making. ஸோ இது மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, டெமோக்ரஸி வந்து டெசிஷன் மேக்கிங்கோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. This is related to the third argument. Democracy provides a method to deal with difference and conflicts. In any society, people are bound to have differences of opinions and interests. These differences are particularly sharp in a country like ours, which has an amazing social diversity. People belong to different regions, speak different languages, practice different religions, and have different castes. They look at world very differently and have different preferences. The preferences of one group can clash with those of other group. How do we resolve such a conflict? The conflict can be solved by brutal power, whichever group is more powerful will dictate its term, and other will have to accept that. But that would lead to resentment and unhappiness. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து டிஃப்ரென்சஸ், அதாவது டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸையும் கான்ஃப்ளிக்ஸையும் வந்து டீல் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இப்போ ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்ஸான சொசைட்டி இருக்கிற நாடுனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நாடையும் விட்டுட்டு நம்ம நாட்டோட இந்தியாவிலே சொல்லலாம். ஸோ இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல மதங்கள் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான சோஷியல் டைவர்சிட்டி இருக்குது. People belong to different regions, speak different languages, practice different religions and have different castes. அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஸ்பீக் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு சோஷியல் டைவர்சிட்டி இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சைனாலெல்லாம் போனீங்கன்னா இந்த பக்கம் போனாலும் சைனீஸ் தான், அந்த பக்கம் போனாலும் சைனீஸ் தான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிலீஜன் தான், அந்த பக்கம் போனாலும் ஒரே ரிலீஜன் தான். ஸோ எந்த பக்கம் போனாலும் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைனான்னு சொல்லலாம், யுனைடெட் ஸ்டேட்னு சொல்லலாம், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து அந்த நாட்டில் இருக்கிற அஃபிஷியலான லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வேர்ல்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். அதாவது ஒரு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், இன்னொரு குரூப் வந்து இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ப்ரிஃபரன்ஸும் கிளாஷ் ஆச்சுன்னா நம்ம வந்து இது எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? ஒரு விஷயம் நம்ம வந்து இது ப்ரூட்டல் பவர் மூலயமா, அதாவது எப்படி சொல்கிறதுனா யார் வந்து அதிகமாக இருக்காங்களோ, யார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துல வந்து டிக்டேட் பண்ணுவாங்க அவங்களோட டேர்ம்ஸை. ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மீதி இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெசென்ட்மெண்ட் அண்ட் அன்ஹாப்பினஸ், அதாவது விரக்தி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் மே நாட் பி ஏபிள் டு லிவ் டுகெதர் ஃபார் லாங் இன் சச் வே. அதாவது பொருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எவ்வளோ நாள் இதே மாதிரி இருக்க முடியும்? டெமோக்ரஸி provides the only peaceful solution for this problem. In democracy, no one is a permanent winner, no one is a permanent loser. Different groups can live with another peacefully. In a diverse country like India, democracy keep our country together. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தான் இந்த மாதிரி இடங்களில் ஒரு பீஸ்ஃபுல்லான சொல்யூஷனை நமக்கு கொடுக்குது. ஸோ அதாவது இந்த டெமோக்ரஸியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பர்மனெண்டான வின்னர் கிடையாது, பர்மனெண்டான லூசர் கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டோட அந்த டைமில் யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்க கூட பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி லைக் இந்தியாவில், அதாவது இந்தியாவில் வந்து ஒரு டைவர்ஸான கண்ட்ரியில் டெமோக்ரஸி கீப் அவர் கண்ட்ரி டுகெதர். அதாவது டெமோக்ரஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியே ஹெல்ட் பண்ணி வச்சிருக்குது. These three arguments were about the effects of democracy on the quality of government and social life. But the strongest argument for democracy is not about what democracy does to the government. It is about what democracy does to the citizen. Even if democracy does not bring about better decisions and accountable government, it is still better than other form of government. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டெமோக்ரஸி வந்து அந்த நாட்டோட கவர்மெண்ட்டோட குவாலிட்டி என்னென்ன பண்ணுது தான். ஆனால் இருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்கியூமெண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணால் என்ன போகுது, அந்த நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு என்ன பண்ணுது. ஈவன் இட் டெமோக்ரஸி டஸ் நாட் பிரிங் அபவுட் பெட்டர் டெசிஷன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், இட் இஸ் ஸ்டில் பெட்டர் தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெசிஷன் எடுக்காமல் இருக்கலாம், அது ஒரு அக்கௌண்டபிளான கவர்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஒரு பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். டெமோக்ரஸி என்ஹான்சஸ் த டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி தான் அந்த நாட்டோட இருக்கிற சிட்டிசன்ஸோட டிக்னிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. As we discuss about democracy based on principle of political equality, on recognize that the poorest and the least educated has the same status as the rich and the educated. People are not subjects of a ruler, they are the rulers themselves.
even when they make mistakes they're responsible for their conduct. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்க்குறப்போ டெமோக்ரஸி வந்து டோட்டலி எதில் இருக்குது, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி தான் பிரின்சிபலே. அப்போ பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புவரஸ்ட், அதாவது இருக்கிறதே ரொம்ப புவரஸ்ட்டும் லீஸ்ட் எஜுகேட்டடும் அதே டைமில் ரிச் அண்ட் எஜுகேட்டடும் சேமாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ பீப்புள்ஸ் வந்து ரூலருக்கு சப்ஜெக்ட் ஆகல, அவங்களே ரூலர்ஸ் தான். ஈவன் வென் தே மேக் மிஸ்டேக்ஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் கண்டக்ட். இப்போ ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறாரு, அவர் தான் அந்த பழி வந்து ஏற்றுக்கணும். அதே மாதிரி மக்கள் பழி ஒரு தப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா அவங்க தான் அந்த பழி எடுத்துக்கணும். Final democracy is better than other forms of government because it allows to correct their own mistakes. ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு பெட்டர் டைம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிஸ்டேக்லாம் அவங்களே சரி செய்யக்கூடாது. அதாவது ஒரு டைம் வந்து ஒரு அதாவது 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்ம மக்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இல்லைனா அடுத்த டைம் வந்து ஆல்டர்னேட்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து அந்த 5 இயர்ஸில் வந்து அவங்களோட தப்பு வந்து ஒன்று எடுத்து நெக்ஸ்ட் போடுவாங்க. As you saw above, there is no guarantee that mistakes cannot be made in a democracy. No government can guarantee that. The advantage in a democracy is that such mistake cannot be hidden from for long. There is a space for public discussion on these mistakes and there is a room for correction. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி வந்து நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு கேரண்டி பண்ண முடியாது. நோ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேன் கேரண்டி தட். அதாவது எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டையும் அது பார்த்தீங்கன்னா அது கேரண்டி பண்ண முடியாது. ஸோ ஆனால் டெமோக்ரஸியில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அடக்கி வைக்க முடியாது. ஒரு பப்ளிக் டிஸ்கஷனுக்கும் மிஸ்டேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ ரூம் ஃபார் கரெக்ஷன். அதாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கே நிறைய டைம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. Either the rulers have to change their decisions or the rulers can be changed. This cannot happen in a non-democratic government. ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர் செய்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலனா ஒன்று அந்த ரூலர் வந்து அவரோட டெசிஷனை மாற்றலாம், இல்லைனா அந்த ரூலரே மாற்றிடுவாங்க. ஆனால் இது ஒரு நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் செய்ய முடியுமா? போயிட்டு நீங்கள் ஒரு ராஜா கிட்ட இந்த ரூலை மாற்றிடுவேன் நான் ஒன்றை மாற்றிடுவேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். Let us sum it up. Democracy can not get us everything and it is not the solution to all problems, but it is clearly better than any other alternative that we know. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் சாப்பாடலாம். டெமோக்ரஸி வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமுக்கும் இது சொல்யூஷன் கிடையாது. ஆனால் நமக்கு ரொம்ப கிளியராக என்ன தெரியுதுன்னா இருக்கிற எல்லா டைப் ஆஃப் கவர்மெண்ட்டில் அதான பெஸ்ட்டு. ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து நிறைய இருக்குது. அதாவது ஒரு பவுலில் 10 சாக்லேட்ஸ், ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சாக்லேட்ஸ், இன்னொரு பவுலில் 2 சாக்லேட்ஸ். அப்போ எதை எடுப்பீங்க? 10 சாக்லேட்ஸ் தான். ஏன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பெஸ்ட். இட் ஆஃபர்ஸ் பெட்டர் சான்ஸ் ஆஃப் குட் டெசிஷன். இட் இஸ் லைக்லி டு ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் ஓன் விஷஸ் அண்ட் அலோவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டு லிவ் டுகெதர். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பெட்டர் சான்சஸ் வந்து இது கொடுக்குது. இட் இஸ் லைக்லி டு ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் ஓன் விஷஸ் அண்ட் அலோஸ் தேம் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டு லிவ் டுகெதர். அதாவது இந்த இடத்துல மக்களோட ஓன் விஷஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்து ஒன்றா சேர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஈவன் when it fails to do some of these things, it allows a way of correcting its mistakes and offer more dignity to all citizens. ஒருவேளை இது தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வே ஆஃப் கரெக்டிங் ஆல் த மிஸ்டேக்ஸ். அதாவது கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் தேவையான டிக்னிட்டி வந்து கொடுக்குது. தட் இஸ் வை டெமோக்ரஸி கன்சிடர் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக கன்சிடர் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். Hi guys, நான் இந்த ரமாக்கன் ராவின். எனக்கு நம்ம கிளாஸ் 9 CBSE டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் சாப்டர் 1, அதாவது சிவிக்ஸில் சாப்டர் 1 வாட் இஸ் டெமோக்ரஸி அண்ட் வை டெமோக்ரஸியில் இண்டட் கிளாஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலாம். Broader meaning of democracy. In this chapter, we have considered the meaning of democracy in a limited and descriptive sense. We have understood democracy as a form of government. This way of defining democracy helps us to identify a clear set of minimal features that a democracy must have. The most common form that democracy takes in our time is that of a representative democracy. You already read about this in the previous classes. In historic countries we call democracy, all people do not rule. Majority is allowed to take decisions on behalf of the people. Even the majority does not rule directly. The majority people do the elected representatives. This become necessarily because modern democracies involve such a number of people that it is physically impossible for them to sit together and take collective decision. Even if they could, the decision does not have the time, the desire or the skills to take part in all the decision.
This gives us a clear but minimal understanding of democracy. This clarity helps us to distinguish democracy from non-democracy, but it does not allow us to distinguish between a democracy and a good democracy. ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா ஒரு டெமோக்ரஸினா என்ன, அதாவது ஒரு லிமிட்டட் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் சென்ஸில் டெமோக்ரேட்டாக என்னென்னு பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, it helps us to identify a clear set of minimal features that democracy must have. ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ரஸியில் இருக்கிற மினிமம் ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். The most common form that democracy takes in our times is that of a representative democracy. So most common form வந்து பார்த்தீங்கன்னா democracy எடுக்கிறது representative democracy. You already read about this in the previous classes. In the countries where we call democracy, all the people do not rule. A majority is allowed to take decisions on behalf of the people. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிங்கிற கண்ட்ரீஸ்லாம் எல்லா மெஜாரிட்டி பீப்புளும், அது எல்லா பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணுறதில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுறாங்க. ஈவன் அந்த மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ரூல் பண்ணுறது. அவங்க வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்ட் பண்ணி அது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து அவங்க ரூல் பண்ணுறாங்க. ஸோ ஏன் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணுறது, அதாவது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறது, அதாவது சின்ன பசங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கொடுக்குறதில்ல வந்து பார்த்திங்கன்னா modern democracies involve such a large number of people that is physically impossible for them to sit together and take a collective decision. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லோரும் மக்களே போய் தனியாக உட்காந்து செய்யலாம்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், 137 பேரை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து உட்காந்து ஆலோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். Even if they could, the citizen does not have the time, the desire or the skill to take part in all the decisions. So அதே ஒரு வேளை அவங்களால உட்காந்து பேச முடியலனாலும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்காது, இல்லைனா அவங்களுக்கு டிசைர் இருக்காது. ஸோ எனக்கு இந்த மாதிரி உட்காந்துலாம் பேசணும்னு ஆசை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்காது, என்ன பண்ண தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க. திஸ் கிவ்ஸ் அஸ் a clear but minimal understanding of democracy. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது டெமோக்ரஸியை பற்றி. This clarity helps us distinguish democracies from non-democracies, but it does not allow us to distinguish between a democracy and a good democracy. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோக்ரஸியும் நான் டெமோக்ரஸியும் பிரிக்க முடியுது, ஆனால் ஒரு டெமோக்ரஸியும் குட் டெமோக்ரஸியும் நம்மளால் பிரிக்க முடியல. It does not allow us to see the operation of democracy beyond government. For this we need to turn the broader meaning of democracy. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டெமோக்ரஸியை வந்து அது கவர்மெண்ட்டை தாண்டி என்னென்ன பண்ணுதுங்கிறது வந்து நமக்கு சரியாக சொல்ல மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோக்ரஸியோட ப்ராடிங் மீனிங் வந்து பார்க்கணும். Sometimes we just use democracy for the organization other than the government. Just read these statements. We are a very democratic family. Whenever decision has to be taken, we all sit down and arrive at a consensus. My opinion matters as much as my father's. I don't like teachers who do not allow students to speak and ask questions in the class. I would like to have teachers with democratic temperament. One leader and his family members decide everything in this party. How can they talk of democracy? So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க we are a very democratic family. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஃபேமிலி. அதாவது அவங்க வீட்டில் வந்து எதாவது டெசிஷன் எடுங்கன்னா எல்லாம் சேர்ந்து கூட்டாக உட்காந்து எதை சொல்லுவாங்க, அவங்க அப்பாவோட டெசிஷனும் இவரோட டெசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மேட்டர் ஆகுமா. I don't like teachers who do not allow students to speak and ask questions in the class. ஸோ டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பேச விட மாட்டாங்களோ இல்லைனா கொஷின் கேட்க விட மாட்டாங்களோ அந்த மாதிரி டீச்சர் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லீடர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டிசைட் எவ்ரிதிங் இன் த பார்ட்டி. ஹவு கேன் they talk of democracy? This way of using the word democracy go back to its basic sense of method of taking decisions. A democratic decision includes consultation with and consent of all those who are affected by the decision. Those who are not powerful have the same say in the taking the decision as those who are powerful. This can apply to a government or a family or any other organization. Thus democracy is also principle that can be applied to any sphere of life. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து அதோட பேசிக் சென்ஸுக்கு இப்போது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ, அதாவது டேக்கிங் டெசிஷன்ஸ், அதாவது மெத்தட் ஆஃப் டேக்கிங் டெசிஷன்ஸ் மாதிரி எழுது. டெமோக்ராட்டிக் டெசிஷன் இன்வால்வ் கன்சல்டேஷன் வித் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஆல் தோஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் பை த டெசிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ராட்டிக் டெசிஷன்ஸ் வந்து அதாவது அந்த ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த டெசிஷனால யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுதுன்னா அவங்களோட கன்சல்டேஷன்லாம் அதிகமாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு டேம் வந்து திறக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்டலாம் கேட்கணும். இவங்க போய்ட்டு அமெரிக்காவில் கேட்டாங்கன்னா அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதனால் அந்த டெசிஷனால் ஒரு அஃபெக்ஷன் நடக்குதோ அதனால் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும். The democratic decision involves consultation with and consent of all those who are affected by the decision. Those who are not powerful have the same say in taking the decision as those who are powerful. ஸோ யார் யாருக்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ பவர்ஃபுல்லாக இல்லை அவங்க அந்த டெசிஷனால் அஃபெக்ட் ஆகுறாங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. This can apply to a government or family or any other organization. Thus democracy is also a principle that can be applied to any sphere of life. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது டெமோக்ரஸி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஃபேமிலிக்கு சொல்லலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனி ஸ்பியர் ஆஃப் லைஃப், எந்த ஒரு ஸ்பியர் ஆஃப் லைஃப், அதாவது இப்போ வந்து என்ன ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த இடத்துல டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்பியர் ஆஃப் லைஃப்லையும் இந்த மாதிரி இது யூஸ் பண்ண முடியும். Sometimes we use the word democracy not to describe any existing government but to set up an ideal standard that all democracy must aim to become. True democracy will come to this country only when no one goes hungry to bed. In a democracy, every citizen must be able to play equal role in decision making. For this, you don't need just an equal right to vote. Every citizen needs an equal information, basic education, equal rights and lot of commitment. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து ஒரு ரூலர்ஸ் எலெக்டட் பை த பீப்புள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நிறைய புதுசாக நம்ம கோட்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். அதாவது ஒரு ட்ரூ டெமோக்ரஸி வந்து எப்போ நம்ம நாட்டுக்கு வரோன்னா எல்லாரும் வந்து சாப்பிடாமல் வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு போகாமல் எப்போ இருக்காங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ டெமோக்ரஸி நம்ம நாட்டுக்கு வரதா சொல்கிறாங்க. ஒரு டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங்கில் ஈக்குவலான ரோல் இருக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் ஓட் தானே இருக்குது, அப்போ எல்லாரும் ஈக்குவலாக தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ஓட் அதாவது மட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்க இருப்பாங்க, ஏழைங்க இருப்பாங்க. ஸோ பணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பாங்க, ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் ஓட் பண்ணணும், யார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்பா. அதே ஏழைகள் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு 2000 காசு கொடுக்குறாங்களா வாங்கிட்டு இவங்களுக்கு ஓட் போட்டுடலாம் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும், பேசிக் எஜுகேஷன் இருக்கணும், ஈக்குவல் ரிசோர்ஸஸ் இருக்கணும், அப்புறம் லாட் ஆஃப் கமிட்மெண்ட் இருந்தால் தான் ஒரு டெமோக்ரஸி ஒரு உண்மையான டெமோக்ரஸியாக மாறும்னு சொல்கிறாங்க. If we take these ideals seriously, then no country in the world is a democracy. Yet an understanding of democracy was an ideal remind us of why we value democracy. It enables us to judge an existing democracy and identify its weakness. It helps us to distinguish between a minimal democracy and a good democracy. ஸோ இந்த ஐடியாஸெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்து பார்த்தோட வச்சுக்கோங்கன்னா எந்த ஒரு இந்த உலகத்திலே எந்த ஒரு நாடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எட்டன் அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி வாஸ் அன் ஐடியல் ரிமைண்ட்ஸ் ஆஃப் வை வி வேல்யூ டெமோக்ரஸி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியல் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. டெமோக்ரஸி வந்து நம்ம ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதனால். இட் enables us to judge an existing democracy and identify its weakness. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் டெமோக்ரஸி வந்து ஜட்ஜ் பண்ணி அதோட வீக்னஸில் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப் அஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அ மினிமல் டெமோக்ரஸி அண்ட் அ குட் டெமோக்ரஸி. ஸோ இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் டெமோக்ரஸியும் ஒரு குட் டெமோக்ரஸியும் நம்மளால் பிரிக்க முடியுது. இன் திஸ் புக் வி டு நாட் deal much with this expanded notion of democracy. Our focus here is with some core institutional features of democracy as a form of government. Next year you will read more about a democratic society and way of evaluating your democracy. At this stage, we just need to note that democracy can apply to many spheres of life and that democracy can take many forms. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெமோக்ரஸி வந்து இந்த புக்கில் வந்து அதிகமாக வச்சு பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர் இன்ஸ்டிடியூஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட டெமோக்ரஸி சொசைட்டி பற்றியும் அதாவது இந்த டெமோக்ரஸி வந்து எப்படி எவால்வேட் பண்ணுறது பற்றியும் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னா எல்லா டெமோக்ரஸி வந்து எல்லா ஸ்பியர் ஆஃப் லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிளாக இருக்கும். And the democracy can take any forms. This can be various ways of thinking, taking decisions in a democratic manner. So என்னது நம்ம பார்த்தீங்கன்னா various decisions அது நம்ம democratic mannerல எடுக்க முடியும் as long as the basic principle of consultation will be an equal basis accepted. So எது வரைக்கும்னா ஒரு basic principle of consultation வந்து equal basisல இருக்கிற வரைக்கும். The most common form of democracy in today's world is rule through people elected representatives. We shall read more about this in chapter 3. But if the community is small, there can be other ways of taking democratic decisions. All the people can sit together and
take decisions directly. This is how Gram Sabha should work in a village. Can you think of some other democratic way of decision making? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட் காமன் வே ஆஃப் டெமோக்ரஸினா வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அவங்களோட எலெக்டட் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி வந்து நம்ம சாப்டர் 3 வந்து அதிகமாக படிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த கம்யூனிட்டி வந்து ஸ்மாலாக இருந்ததுன்னா நம்ம வந்து டெமோக்ராட்டிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கு அதர் வேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாரும் வந்து கூட்டமாக உட்காந்து டெசிஷன் வந்து டேரெக்டாக பேசலாம். அதாவது இப்போ கிராம சபா அந்த தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் வைக்க முடியாது. அதாவது மொத்தமாகவே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 குடும்பம்லாம் இருக்கும். ஒரு 50 குடும்பம் 5 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 250 பேர்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க தான் இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா ஒரு 100 and 150 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் அதிகமாக வச்சு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு 100 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் அவங்க வந்து கூட்டமாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஒரு ஆலோசனை பண்ணுறப்போ இந்த இடத்துல டெமோக்ராட்டிக் இது ஒரு டெமோக்ரஸி டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் தான். This also means that no country is a perfect democracy. The features of democracy that we discussed in this chapter are only the minimum conditions of a democracy. That does not make it an ideal democracy. Every democracy has to try to realize the ideas of democratic decision making. This cannot be achieved once and for all. This requires a constant effort to save and strengthen democratic forms of decision making. What do we do as citizens can make a difference to making our country more or less democratic? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடுமே வந்து இப்போதைக்கு பர்ஃபெக்ட் டெமோக்ரஸியாக இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ரஸிக்கு ஒரு மினிமம் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியலான டெமோக்ரஸி வந்து ஃபார்ம் பண்ணாரு. எவ்ரி டெமோக்ரஸி ஹேஸ் டு ட்ரை டு ரியலைஸ் த ஐடியல்ஸ் ஆஃப் த டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங். ஸோ எல்லா டெமோக்ரஸியும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் டெசிஷனோட ஐடியாஸ் வந்து தான் ரியலைஸ் பண்ணணும். This cannot be achieved once and for all. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அச்சீவ் பண்ண முடியாது. This requires a constant effort to save and strengthen the democratic forms of decision making. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஸ்டன்ட் எஃபர்ட்டும் அந்த and strengthen the democratic forms of decision making. இந்த democratic form of decision making வந்து பார்த்தீங்கன்னா strengthen பண்ணணும். What we do as citizens can make difference to making our country more or less democratic. ஸோ நம்ம சிட்டிசன்ஸை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு வந்து மோர் டெமோக்ராட்டிக் இல்லை லெஸ் டெமோக்ராட்டிக் மாட்டுது. திஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் த வீக்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் டெமோக்ரஸியோட பலம் ஆனால் பழகிடும். த ஃபேட் ஆஃப் த கண்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் ஜஸ்ட் ஆன் த ரூலர்ஸ் டூ பட் மெயின்லி டூ வாட் வி ஆஸ் சிட்டிசன்ஸ் டூ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட ஃபேட் வந்து அந்த நாட்டோட ரூலர்ஸ் மேலே தான் விழுது. ஆனால் அந்த ரூலர்ஸோட வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி நம்ம மேலே தான் விழுது. This is what distinguishes democracy from other governments. Other forms of government like monarchy, dictatorship or one-party rule do not require all citizens to take part in politics. In fact, most non-democratic government would like citizens not to take part in politics, but democracy depends on active political participation by all citizens. That is why a study of democracy must focus on democratic politics. So in that, this is what distinguishes democracy from other government. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பிரிக்குது. அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் monarchy or dictatorship or one party rule do not require all citizens to take part in politics. ஸோ அதர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ்குள்ளே மக்கள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் டிக்டேட்டர்ஷிப் ஒன் பார்ட்டி ரூல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொலிட்டிக்ஸ்குள்ளே வர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மோஸ்ட் நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் would like citizens not to take part in politics, but democracy depends on active political participation by all the citizens. ஸோ அதே டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா active political participation that depend on it by all the citizens. This is why a study of democracy must focus on democratic politics. So அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ஆஃப் டெமோக்ரஸி வந்து டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.